தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் புறத்திணைகளில் வெற்றி வஞ்சி என்ற இரண்டு திணைகளை பார்த்த பிறகு மூன்றாவதாக நாம் உழிஞை திணைக்கு செல்கின்றோம். வெற்றி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்பன 7 புறத்திணைகள். முன்னரே நாம் பார்த்தோம் 7 அகத்திணைகளை. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்பன 7 அகத்திணைகள். இப்போது புறத்திணைகள் 7 வெற்றித்திணையும் வஞ்சித்திணையும் பார்த்திருக்கிறோம். இந்த வெற்றியின் ஒரு உட்பகுதியாக விளங்கிய கரந்தை என்பதனை பிற்காலத்தில் தனி ஒரு திணையாக கருதினார். திணைகளுடைய எண்ணிக்கை, புறத்திணைகளுடைய எண்ணிக்கை பெருகியது. 7 புறத்திணைகளை 12ஆக வளர்த்து விட்டார்கள். இத்தகைய ஒரு வளர்ச்சி தொல்காப்பியருக்கு புறம்பானது. தொல்காப்பியர் அவ்வாறு கருதவில்லை. தொல்காப்பியர் காலத்தில் புறத்திணைகள் 7ஆகவே இருந்தன. அருமையாக நச்சினார்க்கணியர் சொல்லுவார், அகங்கை 2 உடையவர்களுக்கு புறங்கையும் 2ஆனது போல அகத்திணைகள் 7 என்பது போல புறத்திணைகளும் 7. அந்த 7 என்ற கருத்தை கொஞ்சம் விரிவாக ஆக்கி 12 என்று புறத்திணைகளை ஆக்கிவிட்டார். நச்சினார்க்கணியர் புறத்திணையினுடைய பாடாண்திணைக்கு உரை எழுதுகின்ற போது தொல்காப்பியர் கருத்தின்படி இல்லாமல் இக்காலத்தில் இவ்வாறு திணைகளை பெருக்கி துறைகளை பிற்கால நூல் கொண்டு புறநானூற்றுக்கு திணை துறை வகுத்து விட்டார்கள் என்று. உண்மையிலேயே தொல்காப்பியத்தை சரியா படிச்சுட்டு அதுக்கு பிறகு புறநானூற்றுல போய் திணைத்துறை அமைப்பை பார்த்தால் தொல்காப்பியத்தின்படியான நோக்கில் பல ஆராய்ச்சி உண்மைகள் வெளிப்படும். பன்னிரு படலம் என்ற நூலின் அடிப்படையில் புறநானூற்றுக்கு திணைத்துறை வகுத்திருப்பதாக தெரிகிறது. அந்த வகுப்பு சரியில்லை என்பது நச்சினார்க்கணியருடைய கருத்து. அவருடைய கருத்து சரியானது. ஏனென்றால் பொதுவியல் என்று ஒரு திணை பிற்காலத்தில் வந்திருக்கிறது. அது எல்லாத்துக்கும் பொது. அதெல்லாம் தெளிவற்ற ஒரு பாகுபாடு. அதனால புறத்திணை 7 என்பது தொல்காப்பியர் கருத்து என்பதை உள்ளத்தில் வையுங்கள். இப்போது உழிஞை என்ற ஒரு திணையை பார்க்க போகிறோம். உழிஞை என்றால் என்ன? உழிஞை என்பது கொடி வகையை சார்ந்தது. எங்க இருக்கு உழிஞை? எனக்கு இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உழிஞை எங்கே இருக்கிறது என்று தேடி போனேன். அப்போதுதான் டாக்டர் ஜியு போப் ஹிராய் சயின்ஸ் என்ற அந்த நூலில் புறநானூற்று பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்தில். ஆண்டுக்கு ஒரு புறநானூற்று பாடலை அவர் மொழிபெயர்ப்பார். அதை உடனே உவே சாமிநாதையருக்கு அனுப்புவார். அவ்வாறு மொழிபெயர்த்த சில புறநானூற்று பாடல்களை தனியாக ஹிராய் பாயிண்ட்ஸ் என்று வெளியிட்டிருக்கிறார். அதுல ஒரு உழிஞை திணை பாடல் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி விளக்குகிற போது ஒரு சொல் அவர் கொடுத்திருக்கிறார். கொற்றான் உழிஞை அப்படின்னார். கொற்றான் உழிஞை என்று அதனுடைய பெயர் என்பதனை அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அது என்ன கொற்றான் உழிஞை? அதுதான் முடக்கொற்றான் உழிஞை. அதுதான் முடக்கொற்றான். அதுதான் முடக்கத்தான். இப்ப வழக்குல முடக்கத்தான் என்று வழங்குகிறது. சரி, ஏன் இந்த உழிஞையை போய் இந்த முடக்கொற்றானை போய் இந்த உழிஞை திணைக்கு உரியதாக ஆக்க வேண்டும்? ஏன் இப்படி பெயர் வைக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பொருள் குறித்தே செய்தார்கள் பண்டை தமிழர்கள். ஏதோ விருப்பம் போல அந்த மனிதர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு விருப்பம் போல பெயர் வைத்துக் கொள்வது போலெல்லாம் வைக்கல. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். அப்படி உழிஞை என்பதற்கு ஏன் இந்த முடக்கொற்றானை கொண்டு பெயர் வைத்தார்கள் என்றால், அதை அந்த கொடியை பார்த்தா தெரியும். அது வளைஞ்சு 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 சுற்றி 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 படரும். அதுபோல இவர்கள் கோட்டையை சுற்றுகிறார்கள், முற்றுகை இடுகிறார்கள்.
அந்த ஒற்றுமை பற்றி இவர்கள் சொன்னார்கள். அதுதான் முடக்கொற்றான். முடக்கொற்றான் என்றால் வளைந்த புற்றுடிஞை என்று பொருள். அது இந்த காலத்துல முடக்கத்தான் என்று வழங்குகிறது. பாவேந்தர் சொல்லுவார், முன் செய்த குழுக்கத்தான் முடக்கத்தான் துவையல் என்றாள் அப்படின்னு சொல்லுவார். இந்த முடக்கத்தான் துவையல் அரைச்சு கொண்டு போறாளாம் இவ உழத்தி, உழவனுடைய மனைவி உழத்தி. அவ கொண்டு போய் என்ன வச்சிருக்கிற எனக்கு அப்படின்னு கேட்கலாம். முன் செய்த கூழுக்கத்தான் முடக்கத்தான் துவையல் என்றால் அழகின் சிரிப்புல சொல்லுவார். அதனால அது அந்த அடிப்படையில் இதற்கு பெயர் உண்டு. உரிமைதானே மருதத்து புறடே. இந்த அமைப்பை உலகத்துல எந்த இலக்கணத்திலையும் பார்க்க முடியாது. ஒரு திணை ஒரு திணைக்கு புறம், ஓர் அகத்திணைக்கு புறமாக ஒரு புறத்திணை அமையும் என்ற இந்த கருத்து எப்படி இவனுக்கு வந்தது? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. வாழ்க்கையினுடைய அகம் புறம் என்பதை எப்படி பார்த்திருக்கிறான் பாருங்க. வீட்டு வாழ்க்கை என்று சொன்னால் அது மருதம். அந்த கணவன் மனைவி 2 பேருடைய இருக்கக்கூடிய உறவு எப்படியோ அதே போலத்தான் நாட்டு வாழ்க்கையில் ஒரு தலைவனுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இங்கே மருதம் என்பதற்கு நாம் முன்பே பார்த்தோம். மருதத்துக்கு கருப்பு உரிப்பொருள் என்ன? ஊடல், கருத்து வேறுபடுதல், இணங்கி இருத்தல், விலகி இருத்தல். அதே கருத்து தான் இங்க உரிமைக்கு வருகிறது. உரிமையில் என்ன செய்வான்? ஒரு அரசனோடு மற்றொருவன் கருத்து வேறுபட்டு இருக்கிறான், அவனோடு விலகி இருக்கிறான், அங்கு நட்பு இல்லை, ஒரு பிணக்கு இருக்கிறது. இந்த ஒற்றுமை பற்றி உரிமைதானே மருதத்து புறனே. மேலும் மருதத்துக்கு பொழுது எது என்றால் விடியற் காலம். அந்த விடியற் காலத்தில் தான் இரவுல எல்லா ஏற்பாடும் செய்து கோட்டையை முற்றுகையிட்டு விடுவான். விடியற் காலத்தில் தெரிந்து போய்விடும் கோட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்று. அந்த ஒற்றுமை பற்றியும் மருதத்துக்கு புறனாக அமைவது உரிமை. அதுல என்ன செய்வாங்க? முதல் அரணம் முற்றலும் கோடலும். அரண் என்பது பாதுகாப்பு. பாதுகாவலாக அமைந்த கோட்டைக்கு பெயர் அரண். அரணம் என்பது பெருக்கத்தை பற்றிய ஒரு விகுதி. அரணம் முதல் அரணம் முற்றலும் கோடலும். அதனை போய் முற்றுகையிடுதலும் அதனை கொள்ளுதலும் ஆகிய இந்த 2 செயல்கள் உரிமை திணைக்கு உரியன அப்படின்னு முதல்ல விளக்க சூத்திரத்தை சொன்னார். விளக்க நூற்பாவில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. அடுத்தது அதுவேதானும் 4 வகைத்தே. வகைன்னு சொல்றாரு பாருங்க. உரிமையினுடைய வகைகளை தான் முதல்ல சொல்றார். உரிமை 8 வகைப்படும். என்னென்ன? இந்த இடத்துல ஆசிரியர் நச்சினார்க்கினியனுடைய உரை நுட்பம் மிக நன்கு புலனாகும். முதல்ல எடுத்த உடனே கொள்ளாதேம் குறித்த குற்றமும் எப்படி படிக்கணும் பாருங்க. தேயம்னு படிக்க கூடாது, கொள்ளாதேம் அப்படின்னு படிக்கணும். கொள்ளாதேம் குறித்த குற்றமும் அப்படின்னா என்ன? கொள்ளார்னு பகைவர், பகைவர்களுடைய நாட்டை குறித்த குற்றமும் அதை மனதில் எண்ணி புறப்பட்டு செல்லுகின்ற அரசு, அரசனுடைய படை. அதை இயல்பாக இடம்பொருள் உரை எழுதுவார். பகைவருடைய நாட்டை கொள்வதற்காக மனதில் எழுந்த கருத்து என்று எழுதுவார். அது நச்சினார்க்கினியர் எழுதுவாரு. போருக்கு புறப்பட்டு பகைவனுடைய கோட்டையை முற்றுகையிடப் போகின்ற அரசன் கொள்ளார் தேயம் குறித்த குற்றம் என்றால் அந்த குறித்தங்கிறதுக்கு அவர் எழுதுகிற உரை இருக்கு பாருங்க, ரொம்ப நுட்பமானது. அவன் வெற்றி பெற்றதாக கருதி விடுகிறான், அந்த கோட்டையை கைப்பற்றி விட்டதாக கருதுகிறான். கைப்பற்றிய கோட்டையை அதற்கு பிறகு அதனை சார்ந்த அந்த நிலத்தை, நிலத்தின் பகுதிகளை இன்னொன்னாருக்கு கொடுப்பதுன்னு முன்னாடியே குறித்து விடுகிறான். புலவர்களுக்கு, பாணர்களுக்கு, விரலியருக்கு இன்று யாராருக்கு இன்னென்ன கொடுக்கறதுன்னு வெற்றி பெறுவதற்கு முன்னாலே கோட்டையை முற்றுகையிடக்கூடிய அந்த நாளிலேயே அவன் இருப்பா, வெற்றி பெற்று வந்துடுவ, உனக்கு அந்த மேற்க இருக்கிற அந்த பகுதி நிலங்களை எல்லாம் உனக்கு தான் கொடுக்கறதா இருக்கிற
இதுதான் கொல்லார் தேன் குறித்த குற்றம். தேன்னா முதல்ல தேங்கிறது திசையை குறித்தது. அந்த திசையை குறித்த பேர். அதற்கு பிறகு தேன் என்றால் இடத்தை குறித்தது. தேயம், அதுதான் தேயம்னு ஆச்சு. அத வேறு மொழியாளர்கள் தேசம் என்று பிரித்துக் கொண்டார். தே என்பது திசை என்பதிலிருந்து வந்தது தேன். அது அதற்கு பிறகு தெய்வத்திற்கு ஆகியது. இருமொழி ஆகு வேறு, 2 அடுக்கா வரக்கூடிய ஆகு வேறு. முதல்ல திசையை குறித்து, அதற்கு பிறகு நாட்டை குறித்து, அதற்கு பிறகு நாட்டில் வணங்கப்படுகின்ற தெய்வத்தை குறித்தது. இந்த இடத்துல நாட்டை குறித்தது. பகைவருடைய நாட்டை குறித்த குற்றம். இந்த குறித்த என்பதற்கு நச்சினார்க்கினியருடைய உரை வேறுபட்டது என்று பார்த்தோம். ஆகவே அதை எழுதுவார். கொண்டான் போல, நாட்டை கொண்டு விட்டவன் போல இன்னார்க்கு என்று வகுத்த ஒரு குற்றம் என்று எழுதுவார். அடுத்து 2வது துறை. இதெல்லாம் துறைன்னு சொல்லணும். திணைக்கு உட்பிரிவாக இருப்பது இங்கெல்லாம் துறை. அகத்திலையும் துறை உண்டு, அதே போல புறத்திலையும் துறை உண்டு. கொல்லார்வேம் குறித்த குற்றமும் உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும். அதாவது மனத்தில் என்ன நினைக்கிறானோ அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அது வேந்தனுடைய சிறப்பு. இதை கொள்ள வேண்டும் என்று குறித்தாரையானால் அதிலிருந்து பிறக்கிடுதல் இல்லை. உறுதியாக அதை பெற்றே தீர்வான். அத உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும் 36வது புறநானூற்று பாட்டில் சொல்லுவான். அடிமையாயினும் விடுமையாயினும் நீ அளந்து அரிதி நின் புறைமை. அதாவது நீ பகைவர்களை தாக்கி வெற்றி கொண்டாலும் சரி, வேண்டாம் என்று அவர்களிடம் அவர்களுடைய நாட்டை கொடுத்தாலும் சரி, எல்லாம் நீ எடுக்கக்கூடிய முடிவுப்பா என்று சொல்லுகிறான். அதுதான் வேந்தனுடைய சிறப்பு எனப்படுவது 2வது துறை. 3வது துறை. சொல்லையிற்று இவர்களும். எயில் என்றால் மதில். எயில் அதுக்கு ஏன் பேரு? எங்காவது எழுதியிருக்காங்களா? அகராதி இதெல்லாம் விளக்குமா? விளக்காது. அதாவது வழி வழியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற ஆசிரியர் மரபுல தான் இதுக்கெல்லாம் பொருள் கேட்டுக்கணும். ஒரு காலத்தில் இதெல்லாம் விளக்கி சொல்வதற்குரிய பெரும் பேராசிரியர்கள் இருந்தார். பின்னேற உட்கார்ந்து கொண்டு தமிழ் சொல்லிக் கொடுத்த அந்த தமிழ் நெஞ்சங்கள் மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள். அவர்களா இருந்த காலத்துல எந்த ஐயத்தையும் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பரந்த ஆழமான படிப்புடையவர்கள் அவர்கள். இப்ப எயில்ங்கிறதுக்கு பாருங்க, மதில்னு பொருள். கோட்டைக்கு காவலாக அமைந்த அந்த மதிலிலே வெறும் சுவர் மட்டும் இருக்காது. மறைந்திருந்து வீரர்கள் கோட்டையை நோக்கி வரக்கூடியவர்கள் மீது ஏவுகின்ற விற்பொறி முதலான கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். தங்குவதற்குரிய அமைப்புடைய ஒதுக்கிடங்கள் இருக்கும். அங்கிருந்து கொண்டு மறைந்து கொண்டு அம்பு எய்வார்கள். பிறகு வெளிப்படுவார்கள். எய் என்றால் அம்பு எய்தல், இல் என்றால் இருப்பிடம். அம்பு எய்வதற்கான இருப்பிடம் என்று பொருள் எயில் என்பதற்கு. யாரும் இதுவரையில் எழுதலையே. எயில் தொல்லையிற்று இவர்களும். அந்த இடத்துல அந்த எயிலை நோக்கி ஏறுகிறான். ஏணி வச்சு ஏறுவான். உடும்பினுடைய வால்ல கயத்தை கட்டி தூக்கி எறிவான். அது மதிலினுடைய உச்சியை பற்றி கொள்ளும். அந்த கயிற்றை பற்றி கொண்டே ஏறுவான். அது விட்டு விடாது. எத்தனை வீரர்களானாலும் ஏறலாம். அவ்வளவு வலிமை அந்த உடும்புக்கு. உடும்பு புடிம்பான். ஆகவே உள்ளியது முடிக்கும் வேணும். தொல்லையற்று இவர்களும். இவர்கள் என்றால் ஏறுதல். இழி, அதுக்கு நேர் மாறான சொல் இழிதல். இழிதல் என்றால் இறங்குதல். அருவி இழிகிறது என்றார். ஒரு மனிதன் இழிந்தவன் என்று சொல்லுகிற போது அவனுடைய நிலையிலிருந்து இறங்கியவன் பொருள். திருக்குறள் சொல்லும் தலையின் இழிந்த மயிரடையர். இழிதல் என்றால் இறங்குதல், இவர்கள் என்றால் ஏறுதல். தொல்லையிற்று இவர்களும் தோலது பெருக்கமும். தோல் என்றால் கிடுகு அல்லது கேடயம். கேடகம் என்பது தமிழ் பெயர். கிடுகு என்பது
காவலாக ஒரு கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கருவி. எவனாவது ஓடி குத்துறான்னு அதை காட்டுவான். அதுல அடிபடாமல் இவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி அது. அதுக்கு பேரு தோல். எப்படி உடம்பிற்கு தோல் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல இவனுக்கு இப்போது அது பாதுகாப்பாக இருக்கிறது. சிலர் எழுதுகிறார்கள் பண்டை காலத்தில் தோலால் செய்யப்பட்டிருக்க கூடும் என்று. அதனால அதுல குத்துனான்னா அது இவனை சிதைக்காது, இவனுடைய உடம்பிற்கு ஊறு ஏற்படுத்தாது. தோல் அது பெருக்கும். எங்கு பார்த்தாலும் பார்த்தா கிடுகு படையா இருக்கு. ஆளுக்கு வந்து தாம்பாளம் மாதிரி கையில வச்சிருக்கான் ஒரு கையில. அது உலோகத்தினால் செய்யப்பட்டது. அது சான்றோர் மெய்மறையாக இருப்பது. உடம்பிற்கு போடுகிற கவசம் போல கையில வைத்திருக்கிற ஒரு கிடுகு அது கேடை. தோலது பெருக்கமும், அடுத்தது அகத்தோல் செல்வமும். அப்பதான் சொல்றான், உள்ளார இருக்கிறான் இந்த வேந்தன், இவன் வெளியில வரமாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு உள்ளார எல்லா வசதிகளும் இருக்கின்றன. இதைத்தான் இதை பற்றி ஆராய்வதற்கு நிறைய களம் இருக்கிறது சங்க இலக்கியத்துல. ஐயா, கோட்டைக்கு வெளியில நீ நின்று என்ன பயன்? அவனுக்கு எல்லா தேவைகளும் உள்ளார சரியா இருக்கு. அவனிடத்தில் நீர்நிலைகள் இருக்கின்றன, நெல்வயல்கள் இருக்கின்றன, நல்ல கனிகள் குலுங்குகின்ற தோப்புகள் இருக்கின்றன, சோலைகள் இருக்கின்றன, அமைதியான வாழ்க்கைக்குரிய இல்லங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவன் எதற்கு வெளியில வருவான்? அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றான். அடியோதானே பாடியது பரம்பே. அதான் பரம்பு மலை அப்படிப்பட்டதான். உழவர் உடாதன 4 பயன் உடைத்தே. உழவர்கள் அந்த உழவே வேண்டியதில்லை. அருவிகளிலிருந்து காலாக பெருகி வரும், அதுவே சென்று பாயும். அங்காங்கு நிலத்திலே சென்று இவன் விதை விதைத்தால் போதும், உழ வேண்டிய தேவையே இல்லை. அவ்வளவு பக்குவமான நிலம் அவனுக்கு எல்லாம் விளையுது. அதே போல பறவைகள்லாம் ஓடி போய் வெளியில போய் நெல்லை கொண்டு வந்து பரம்பு நாட்டிலே சேர்த்து விடும் என்று கபிலர் காட்டுகிறார். உழவர் உடாதன 4 பயன் உடைத்தே. சிறு இலை எதிரின் நெல் விளையுமே, மூங்கில் நெல் விளையும். தீஞ்சுளை பலவின் பழம் ஊழ்க்குமே, பலாப்பழம் நிறைய காய்த்து கிடக்கும். குறும்பொடி வள்ளி கிழங்கு விழுக்குமே, சக்கரவள்ளி கிழங்கு எங்க பார்த்தாலும் வேர் விட்டு கிடக்கும். அணிநிற ஓரி வாய்ந்து நீதழிந்து திணிநெடுங்குன்றம் தேன் சொரியுமே, குன்றத்திலிருந்து தேன் வழிந்து ஓடும். இப்படிப்பட்ட வளமான பரம்பு மலை உன்னால் சொல்லுவதற்கு முடியாது. நீ முற்றுகையிட்டு பயனில்லை, நீ உரிமையானாக இங்கு கிடக்க வேண்டியதுதான் என்று கபிலர் பாரியினுடைய பரம்பு மலையினுடைய அழகை பேசுகிறார். அகத்தோன் செல்வம் என்பது அது. அதே போல அடுத்தது, அன்றி முரணிய புறத்தோன் அணங்கிய பக்கம். வெளியே இருக்கிறவனை சொல்லிக்கிட்டே இருந்தா உரிமை ஆயிடுமா? உள்ள இருக்கிறவன் என்ன பண்றான்? புறத்தோன் அணங்கிய பக்கமும். ஓஹோ, கோட்டையை முற்றுகையிடுகிறாயா, அதோ வருகிறேன் என்று சொல்லி அவன் படையோடு புறப்பட்டு அந்த மதிலை நோக்கி வருகிறான். அன்றி முரண்பட்ட புறத்தோன் அணங்கிய. அணங்குதல் என்றால் வருத்துதல் என்று பொருள். இந்த அணங்குங்கிற சொல்லுக்கு பல பேர் தவறாக உரை எழுதிட்டார். அணங்கு என்பதற்கு அழகினாலே வருத்துவது என்று பொருள். ஒரு பெண்ணை பார்த்த அளவுல அவருடைய அழகு ஒரு ஆடவனை வருத்துகிறது. ஐயோ, இந்த பெண்ணை பெறுவதற்கு இல்லையே, நீ பெற வேண்டுமே என்ற கவலை அவனை உறுத்துகிறது. அப்பதான் அணங்குகொள் அப்படிங்கிறான். இது மிகச்சிறந்த அழகுடைய பெண், இவள் தேவமாதோ என்று கருதுகிறார். வருத்தத்தை உண்டாக்குவதனால அணங்குதல். இங்கே அணங்கிய பக்கம் என்றால் வருத்தத்தை உண்டாக்கிய பகுதி. பக்கம் என்பது பகுதி. அடுத்தது, திறம்பட உருதான் மண்டிய குறுமையும். மிக வலிமையை உண்டாக ஒருவனே அங்கிருந்து மோத தொடங்குகிறான். அதுக்கு பேர் குற்ற உரிமைன்னு பேரு. குறுமை உரிமை. ஒருவனாக போர் செய்யக்கூடிய நிலையும். என்ன மதில்ல கூட்டமா ஏறி மேல போர் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரா ஏறி வருவான்.
பந்து அம்பு எய்வான். அத்தகைய குற்று உரிமை. அருமையா புறநானூற்று பாட்டுல 77வது பாட்டுல 77ன்னு சொல்லுவோம். எல்லாம் எப்படி சொல்றாங்க? 77ங்கிறாங்க. 77ன்னு சொன்னா பிழை. 77ன்னு சொல்லுவோம். 77வது பாட்டுல ரொம்ப அருமையாக தலையாலங்கானத்துக்கு சென்ற நெடுஞ்செழியரை பற்றிய ஒரு பாட்டு. அது இந்த திறம்பட ஒருதான் வேண்டிய குருமை. ஒரு ஆளா இருந்து 7 பேர் அடிக்கிறான். எழினி எருமையூரும் இருங்கோவன்மான் என்று சொல்லப்படுகின்ற அரசர்கள் 7 வரை ஒரு களத்தை சந்திக்கிறான் தலையாலங்கானத்து திருவென்ற நெடுஞ்செழியன். அவன் மிக இளையவனாக இருக்கான். அதைத்தான் பகைவர்கள் சொல்லுகிறார்கள், இளையன் இவன உடைய கூறி. இன்னும் சின்ன பையன் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றதா, நம்ம 7 பேர் இருக்கிறோம், பார்த்துருவோம். அவன் என்ன செய்தான்? பிடித்து ஒவ்வொருத்தரையும் கையால கசக்கி தூக்கி எறிந்தான். அப்படியே சொல்றாரு, அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்த்தழ. அழுந்து அப்படி கையால பிடிச்சு வானத்தின் விட்டு எரிக்கிறான். அவனை பார்த்து இடை கொண்டிருக்கிறார், பாடுகிறார், யார்கள் வாழ்க அவன் கவி. யாருங்க? பால் விட்டு ஐநீன் இன்றே ஐந்தானே. இப்பதான் பால் சோறு விட்டுட்டு சோறு சாப்பிட தொடங்கியிருக்கான். அவ்வளவு இளைஞன் என்று பேசுகிறார் அந்த புலவர். அதுதான் ஒருதான் வேண்டிய குறுமை. அடுத்தது, உடன்றோர் வருவகை பேணார் ஆரையில். வெகுண்டு மேலே வரக்கூடியவர்களுடைய பகையை கருதாத பேராண்மை. ஆரையில், எயில் என்பது மது, ஆரையில் என்பது அருமையான வலிமை மிக்க எயில். வருவகை பேணார, பகையை பற்றி கவலையே இல்லை, வரட்டும். அது அதாவது கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுறாரு, நாட்டினுடைய கொடி அசைந்தது. என்ன அசைந்தது? பகையே இங்கு வராதே போ என்றதான் அந்த கொடி. காற்றுல அசைகிற போது எப்படி இருந்தது? இங்க வராதே என்பது போல, மறுத்து கை காட்டுவது போல கொடி அசைந்ததுன்னா. கம்பனுக்கு இழைத்தவனா பிற்காலத்து புலவன் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார், பாண்டியன் பரிசுல கொடி அசைந்தது. இப்படி கம்பர் எப்படி கண்டாரு? ஓ பகையேன்னு. இவர் உடனே கொடி கூப்பிடுதான், வா பகையேன்னு. ரொம்ப நாளாச்சு சண்டை போட்டு, அதனால வா என்று கூப்பிட்டதான். அதனால பாண்டியன் பரிசு ஒரு அருமையான ஒரு காவியம். இந்த காலத்து தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் பாண்டியன் பரிசு படிக்கணும். எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்ற தமிழ்நாடு கணக்கும் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். அதாவது தமிழ் பற்றுல பாவேந்தரை போல அவருக்கு நிகரான ஒருத்தர் இல்லை. இலக்கண இலக்கிய மரபுகளை ஆழ பயின்றவர். பாரதியார் பல ஐயங்களை அவர்கிட்ட தான் கேட்பார். சுப்புரத்தனம், இந்த இடத்துல இக்கு வருமா, இந்த இடத்துல இச்சு வருமானு கேட்கிறார். வரும் அப்படிங்கிறார். நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னா அதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பாரதியாருக்கு ஏற்பட்ட பற்பல ஐயங்களை களைகின்ற அளவிற்கு ஆழ்ந்த புலமை படைத்தவராக விளங்கினார் புரட்சி கவிஞர். அவருடைய வரலாற்றை ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் அவருடைய மகன் மன்னன். பல பகுதிகள் எழுதப்படாமலே போய்விட்டார். அரிய நிகழ்ச்சிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்ற நீண்ட கால வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட பெருமகன் வா பகையேன்னு தான் அந்த கொடி. அதுதான் ஆரையில் வருகை பேணார் ஆரையில் என்பது அது. அதுவரை ஆக இந்த 8ம் உரிமையினுடைய வகைகளாகும் என்றார். அடுத்தது துறைகளை சொல்ல போறார். திணையின் பெரும்பிரிவு வகை, திணையின் உட்பிரிவுகள் துறை. இந்த முறையை சில திணைகளை கடைப்பிடிப்பார் தொல்காப்பியர். நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், இந்த வகைன்னு சொல்லுவதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துக்கு முற்பட்டன, முன்னாடியே இருந்தன. எவ்வளவு பெரிய இலக்கண நூல்கள்லாம் இருந்திருந்தன, எல்லாம் அழிந்து போய்விட்டன. தமிழர்களுடைய பேனா பெரும் பேதனை கடல் வெள்ளம் வேறு கொண்டு போய்விட்டது. சேமித்து வைத்திருந்த சுவடிகள் எல்லாம் எவனோ சொன்னா இதெல்லாம் கொண்டு போய் ஏன் நீ வச்சுட்டு இருக்கிற ஆத்துல விடுவது, 18ஆம் பெருக்களை விட்டா உனக்கு புண்ணியம்னா, இது உனக்கு வீடு பேரு கிடைக்கும்னா, உனக்கு செல்வமெல்லாம் வந்து சேரும்னா கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டான். இல்லாட்டி 2379 பாட்டு தான் சங்க இலக்கியமா? இன்னும் எத்தனையோ 1000 பாடல்கள் போய்விட்ட. 10 கடல் நீராலும்
கயவராலும் கண்கலந்த தூக்கத்தாலும் எத்தனையோ நூல்களை நாம் இழந்து விட்டோம். இல்லை எனில் ஒரு நூலா 2 நூலா 10,000 கோடி நூற்களந்தோ பைந்தமிழர் கைவசத்தில் இருந்திருக்கும் என்று பாடுகிறான் கவி. அதனால எவ்வளவோ இலக்கியங்கள் மாண்டு விட்டன, போய்விட்டன. இனி இதுவரையில இல்லை, எல்லாம் சுவடிகள் இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ எழுத்தாக ஆக்கப்பட்டு விட்டன, ஏறிவிட்டன. உவே சாமிநாதையரும் சிவை தாமோதரம் பிள்ளையும் பவானந்தம் பிள்ளையும் இத்தகைய சான்றோர்கள் எல்லாம் அவற்றை கரையான் வாயிலிருந்தும் கணன் வாயிலிருந்தும் கொண்டு வந்து பாதுகாத்து அச்சேற்றினார். அதைத்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பகுதி அடிந்து போய்விட்டது என்பது பெரிய உண்மை. குடையும் வாழும் நாள்கோளன்றி இங்க துறைன்னு சொன்னான். முதல்ல போருக்கு புறப்படுகிற போது கோட்டையை முற்றுகையிட வேண்டும் என்ற கருத்தோடு வேந்தன் புறப்படுகிற போது எது புறப்படும்? முதல்ல கொடை. அது என்ன கொடை? அந்த கொடைக்கு பேரு வெண்கொற்ற கொடை. அது கருப்பு கொடை இல்லை, வெண்கொற்ற கொடை. வெள்ளை வெளியேர்னு இருக்கும். புறநானூற்று புலவன் ஒருத்தர் சொல்றான், காட்டுக்குள்ளார போயிட்டு இருந்தேன், திடீர்னு நிமிந்து பார்த்தேன், அன்னைக்கு முழு நிலா நாள், பௌர்ணமி முழு நிலா நாள். மேல பார்த்தேன், அரசனே உன்னுடைய கொடை போல அந்த நிலவு விரிந்திருந்ததுன்னா. என்ன அரசனுடைய நினைவு வந்துருச்சு பாருங்க. நிலாவை பார்த்த உடனே வெண்கொற்ற கொடை. அது எதுக்கு வெண்கொற்ற கொடை பிடிக்கிறான் அரசன்? மழைக்கு பிடிக்கிற கொடை அல்லது வெயிலுக்கு குடைக்கிற கொடை அல்ல. அது ஒரு புலவனே சொல்லுகிறான், வெயில் மறை கொண்டன்றோ அன்றே, வெயிலுக்காக நீ கொடை எடுத்திருக்கிற, மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த நிழலில், என் நிழலில் மக்கள் இருந்து வாழ்கிறார்கள் என்று காட்டுவதற்குரிய அடையாளம் அது. வெண்கொற்ற கொடை என்பது எதற்கு அடையாளம் என்றால், இந்த வேந்தனுடைய கொடை நிழலில் மக்கள் எல்லாம் இனிது வாழ்கிறார். அதே போல கையில் ஒரு கோல் வச்சிருப்பான், அது எல்லாரையும் அடிக்கிறதுக்கு இல்லை, அது செங்கோல். அதாவது இந்த கோல் கொண்டு என்னுடைய மக்களை நான் பாதுகாக்கிறேன் என்பதற்கு அது அடையாளம். அதனால செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அரசனுடைய நேர்மையான ஆட்சிக்கு, மக்களை பாதுகாப்பதற்கு அடையாளங்களாக ஆகும். அந்த கொடையை புறப்படுத்துவான். நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து கொடை வெளியில புறப்படும். முதல்ல அரண்மனையிலிருந்து கொடை புறப்படுது. அப்ப மக்கள் தெரிஞ்சுவாங்க, கொடை புறப்பட்டுருச்சு, பெரிய போர் வரப்போகுது, நம்முடைய அரசர் மாற்று வேந்தனுடைய அரண்மனை மீது முற்றுகையிடுவதற்காக, போரிடுவதற்காக புறப்படுகிறார் என்று. அது ஒரு துறை. அந்த துறைக்கு பேர் என்ன? குடை நாட்கோள் என்று சொல்லுங்க. நாட்கோள்னா நாளை கொள்ளுதல், சிறந்த நாளாக கருதி பார்த்து கொள்ளுதல். குடை நாட்கோள் என்பது முதல் துறை. அடுத்தது வாழ் நாட்கோள். அடுத்தபடி வாழ் புறப்படும். அரசனுடைய வாழ், உடைவாள் யானை மேல வச்சு அது புறப்படும். உடையும் வாழும் நாள்கோள் என்று குடை நாட்கோள் வாழ் நாட்கோள் என்ற இரண்டும் அல்லாமல் மடையமை ஏணிமிசை மயக்கமும். மடை என்றால் மதில். இந்த இடத்துல மடையமை ஏணிமிசை மயக்கமும். உடனே போய் மதில்ல அவனுடைய படை மேலே ஏறி வர, இவனுடைய படை மேலே ஏறி உள்ளே நுழைவதற்கு முயல ஏணிமிசை மயக்கமும். ஏணியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்துக் கொள்ளுகின்ற அந்த நிலை. மயக்கம்னா இரண்டு ஒன்றாக கலத்தல் என்று பொருள். மயங்குதல் என்றாலே அறிவு திரிதல், 2 வகையான அறிவு மோதுதல். அதனால மடையமை ஏணிமிசை மயக்கமும் கடை சுற்றமறு ஒழிகை என்று கை கொண்டு முற்றிய முதிர்வும். இனி போர் வேண்டாம் என்ற அளவிற்கு போர் முற்றிய நிலையில் முற்றிய முதிர்வும், கோட்டையை முற்றுகையிட்டிருக்கின்ற முதிர்ந்த போர் நிலையும். ரொம்ப அருமையான பாட்டு புறப்படும் மாலையில் சொல்லுவாங்க. என்னாச்சாம், போரை முற்றுகையிடுகிற போது, கோட்டையை முற்றுகையிடுகிற போது உரிமையான் என்ன செய்வான் என்றால், புறத்து ஒழுங்கியான் அகத்து ஒழுங்கியான்னு சொல்லணும். புறத்து ஒழுங்கியான்ங்கிறவன் கோட்டைக்கு வெளியில் நிற்கிறவன், அகத்து ஒழுங்கியான்ங்கிறவன் கோட்டைக்கு உள்ளார இருந்து அதை பாதுகாக்கிறவன். இந்த புறத்து ஒழுங்கியான் என்ன செய்வானா, சரி இன்னைக்கு மாலைக்குள்ளார போயிருந்தீங்க, இரவு நாளைக்கு சமையல் அங்கதான். அதனால என்ன செய்வானா, கையில வைத்திருக்கிற சமையல் கருவிகள்
இருப்பு சட்டி, அடுக்கு, அகப்பை, இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளார விட்டு இருந்துருவாங்க. நாளைக்கு அங்கே போய் தான் சமையல். இங்கே இன்னுமே கிடையாது. அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா உடனே எல்லாம் ஏறி போய் தான் ஆகணும். அதனால வீரர்கள் எல்லாம் நம்ம சாப்பாட்டுக்குள்ளதெல்லாம் உணவுக்குள்ளதெல்லாம் உள்ளார கிடக்கு, அங்கே போய்விட வேண்டியதுதான், புறப்படு என்று சொல்லி உடம்பிலே வலிவிருக்கும் போது சென்று அடைந்து விடலாம் என்று. அதுதான் ரொம்ப அருமையாக புறப்படும் ரொம்பாமல். காலை முரசம் மதில் இயம்ப கண் கணன்று வேலை விரல் வெய்யோ நோக்குதலும். வேலைன்னா கடலை விரல் வெய்யோ நோக்குதலும். சூரியன் கடலை பார்க்கிறான், அந்தி வரப்போகுது. அந்த நேரத்தில் மாலை அமுதும் அடிசில் என்று, மாலை அடுதும் அடிசில் என்று, அப்புறம் மாலையில போய் சமைச்சுக்கலாம் என்று சொல்லி அம்மதிலுள் இட்டார் சொடுகடலார் மூளை துடுப்பு. மதிலுக்குள்ளார தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சுட்டான் என்று சொன்னான். அதுதான் முற்றிய முதிர்வு. அடுத்தது முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சி. இவன் இவ்வளவு ஏறி போகிற போது அகத்து விழுங்கியான் இருக்கிறான, உள்ளார இருக்கிறான, அவன் தோற்று போகிறான். அந்த தோல்வியை குறிப்பதுதான் முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சி. அடுத்து அதே இதில் அவன் தான் தோப்பானோ, இவன் தோக்க மாட்டானோ, இவனும் தோப்பான். இவன் தோற்றானால் அதுக்கு புறத்தோன் வீழ்ந்த புதுமை. அது புறத்து உரிமையான் தோற்ற தோல்வி. ரெண்டு பேருக்கும் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். அதாவது பாடுகிற போது அகத்து உரிமையானுடைய வெற்றி, அகத்து உரிமையானுடைய தோல்வி, புறத்து உரிமையானுடைய வெற்றி, புறத்து உரிமையானுடைய தோல்வி என்று சொல்லப்படும். அடுத்தது நீர் செறி வீழ்ந்த பாசி. இந்த சுற்றியும் இருக்க ஒரு அகழி இருக்கும், அந்த அகழியில போர் நடக்கும். இவன் அகழியை கடந்து மேலே போவதற்காக பார்ப்பான். அவன் அங்கிருந்து அகழியில குதிச்சு இவனோடு போரிடுவான். இந்த ரெண்டு பேரும். அதுக்கு பேர் என்ன என்றால் நீர் செறி வீழ்ந்த பாசி. பாசி எப்படி கிடக்குமோ அது அகன்று கூடும் தண்ணீர்ல. அது போல இந்த உடுமையார் இருவகை உடுமையாரும் இந்த கிடங்குன்னு பேர். தண்ணீர் கிடையாக கிடப்பதனால அதுக்கு கிடங்குன்னு பேர். அந்த கிடங்கு நிகழ்கின்ற போருக்கு பெயர் பாசி. அடுத்தது ஊர்ச்செறி விழுந்த அதன் மரம். தாண்டி உள்ளார போன உடனே ஊருக்குள்ளார தரையில நடக்கிற போர், அதுக்கு பேர் பாசி மரம் என்று பெயர். பாசி மரம், அதாவது பாசியை போல அகன்றும் நெருங்கியும் இடுகின்ற போராகிய வீரம் பாசி மரம். அப்புறம் மதில் மிசைக்கு இவர்ந்தோர் பக்கம். மெதுவா மதில போய் தொட்டு பிடிச்சான். இவர்ந்தோர் ஏரியோருடைய பகுதி போய் என்ன செய்வான், மதில் குடுமி கொண்ட மண்ணு மங்கலமும் மதிலினுடைய தலைமை பகுதியை போய் பிடிச்சுட்டான். மதிலினுடைய குடுமி உச்சி குடுமின்பாங்க, அது ஒரு பன்மொழி. உச்சியில வச்சிருக்கிற குடுமி உச்சி குடுமி. மதில் குடுமி கொண்ட மண்ணு மங்கலமும். மதிலினுடைய உச்சியை கொண்ட மண்ணு மங்கலம்னா என்ன என்றால் உடனே போய் என்ன செய்வா, குடங்குடமா தண்ணீர் ஊற்றி அந்த மதில் குடுமியை நீராட்டுவான். அதுதான் குடமுழுக்கு. அந்த குடமுழுக்கு என்பது வீரத்தின் விளைவு. போய் வெற்றி கொண்டு என்பதற்கு அடையாளம். போய் அந்த கோட்டையை போய் பற்றி பிடித்து அங்கு நீராட்டு. மண்ணுதல் என்றால் நீராட்டுதல் என்று பொருள். ஏன் மண்ணுதல் அதுக்கு பேர் வரணும் என்றால் அந்த காலத்தில் குளிக்கும் போது சோப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு பதில் என்ன, கொஞ்சம் குளத்து கரையில அல்லது ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய புற்று மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போய் உடம்பெல்லாம் தேய்ச்சி உருகுவாங்க. இந்த மண்ணு உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய ரத்தக்கட்டு, சதை கோளாறு இதெல்லாம் நீக்கிடும். காந்தியடிகள் இதையேதான் மண் நீர் சிகிச்சைன்னு பண்ணார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற போது பையனுக்கு கடுமையான சுரம் கண்டு போச்சு. கஸ்தூரிவா சொன்னாரு, இந்த அம்மா சொன்னாங்க, நல்ல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க, பையனுக்கு இப்படி அடிக்குது, சுரம், காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, மருத்துவர் எதுக்கு நானே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு களிமண்ணை கொண்டு வந்து பிசைந்து உடம்பு பூரா தடவி ஈர துணியை நினைச்சு உடம்பை போட்டு சுத்தினார்.
அந்த அம்மா அழுகுறாங்க, ஐயோ புள்ள செத்துருவாங்க, இப்படி பண்றீங்களே, கொஞ்சமாவது கேளுங்க. அதெல்லாம் முடியாது, இதுதான் என்னுடைய சிகிச்சை என்று சொல்லிவிட்டு காந்தியடிகள் எதை செய்கிறாருன்னா, இவ்வளவு மருத்துவத்தை எல்லாம் செய்துவிட்டு வெளியே போய் கடற்கரையில் நின்று கொண்டு நாம் செய்தது தவறாகி விடுமோ, மருத்துவரிடம் காத்திருக்கலாமோ, மனைவி சொன்னதை தட்டி தவறோ, என்ன செய்வது, பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பதறி உள்ளத்துல அப்படியே குலுங்குகிறார். அப்புறம் ஓடி வந்து பார்க்கிறார், பிள்ளைக்கு வேர்த்து போச்சு, உடம்பெல்லாம் நலமாகிவிட்டது, பசியா மண்ணீர் சிகிச்சையினுடைய பெருமைங்கிறாரு. விடாப்பிடியான ஒரு பிடிவாதக்காரர். அந்த பிடிவாதம் தான் பிள்ளையர்களை படிய வைத்தது. தன்னை உறுத்துக் கொள்ளுகின்ற பிடிவாதம், பிறரை வருத்துகின்ற பிடிவாதம் அல்ல, பிறருடைய மனத்திலே மாற்றத்தை விளைவிக்க கருதிய அந்த ஒரு பற்று, பிடித்த கொள்கையை விடாத நிலை, அது மண்ணீர் சிகிச்சைன்பாங்க. அதுதான் இங்க மண்ணு மங்கல், மண்ணிட்டு கழுவுதல். அதே போல ஆடைக்கு நம்முடைய வேட்டி சட்டை புடவை இதுக்கெல்லாம் கூட உவர்மண் போட்டு தான் வெளுப்பாங்க. அந்த உவர்மண் போட்டு வெளுக்கின்றவர்களுக்கு பழைய காலத்துல பேர் மன்னார், அதுவே காலப்போக்கில் வண்ணார் என்று மாறியது. எப்படி சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் தெரியுமா? நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகள் இந்த தமிழெல்லாம் இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்களா? பெரும் செல்வம். எல்லாவற்றையும் எழுதி வைக்கவும் முடியாது. வழி வழியாக இப்படி சிறந்த ஆசிரியர்களிடம் பாடம் கற்றுக்கொள்வதன் வழியாகத்தான் ஒரு மொழியினுடைய வீறு, அதனுடைய பெருமை, அதனுடைய ஆற்றல் ஆகியவற்றை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து, மதில் குடிமை கொண்ட மண்ணு மங்கலமும் வென்றவாளின் மண்ணொடு ஒன்ற. அதே போல வெற்றி கொண்ட அந்த வாழை நீராட்டு, அந்த வாழையும் நீராட்டி தொகை நிலை எல்லாரையும் கூட்டி சிறப்பு செய்கிறார். இந்த தொகை நிலை வேற இடத்துலையும் வரும், அங்க வேற பொருள், இங்க வேற பொருள். இதுவரையில வெற்றிக்கு உழைத்த அந்த வீரர்களை எல்லாம் அழைத்து ஒன்றாக கூட்டி அவர்களுக்கு பாராட்டி சொல்லுவார், அவர்களுக்கெல்லாம் மாலையிட்டு கழிப்பார். இவ்வாறு இந்த வேந்தனையுடைய செயல்தான் உரிமை திணையாகும். இந்த 12 துறைகளை நாம் இங்கு பார்த்தோம். உரிமைக்கு துறைகள் 12 இவற்றை பார்த்தோம். அடுத்தபடி தும்பை, உண்மையிலே கடுமையான போர் செயலே தும்பை தான். இந்த தும்பைங்கிறது என்னவென்றால், இப்போது எல்லாருக்கும் தெரிந்த பூ தான் அது. வெள்ளை நிறமாக சிறியதாக மலர்ந்திருக்கிற பூ தும்பை, தும்பச்செடி. அதில் இருக்கிற அந்த வெள்ளை நிற பூவை நல்லெண்ணெய் இட்டு காய்ச்சி தேய்ச்சி முழுவுனா தலையில் இருக்கிற கொதிப்பெல்லாம் போய்விடும். மிகப்பெரிய மருத்துவ பயனுடையது இந்த தும்பை பூ. யாரும் இப்ப கருதுறது இல்லை. அது தலையில இருக்கிற வெப்பத்தை எல்லாம் போச்சு குளிர்ச்சியாக ஆக்கிவிடும். கண்களே தெரியும், தேய்ச்சி முழுகிய பிறகு பார்த்தா கண்ணெல்லாம் கனல் போயிடும். அதுதான் இந்த தும்பை பூவை சூடி அடையாள பூ. என் கருத்து என்னவென்றால், கடுமையாக போர் செய்தல், உன்னோடு மோதுதல் என்று வருகிறான். உரிமை பவருடன் நிலைந்தாரு. 50வது புறநானூற்று பாட்டுல மோசிகரனார் சொல்லுவார், அது உரிமைங்கிறது இந்த கொடி. அந்த உரிமை பூவை சூடி கொண்டு வருகிறார், அது உரிமை திணை. அது அந்த பாட்டை மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில. 50வது புறநானூற்று பாட்டு எப்பேற்பட்ட பாட்டுங்கிறீங்க. அவன் மோசிகரங்கிற போலவே அங்கிருந்து அரசனை பார்க்கறதுக்காக வர்றவ அந்த முரசு வைக்கிற கட்டில படுத்து தோன்றிடுறான். அங்கிருந்து அரசன் வர்றான், வெற்றி முரசு வைக்க வேண்டிய கட்டிலில் ஒரு வீணன் வந்து படுத்து உறங்குவதா என்று வாளை உருவி அவனை சிதைக்க போகிறான், தலையை வெட்ட போறான். அவனுக்கு அதெல்லாமா தெரியுது, அவன் விடுறான் கொரட்டை. அப்ப பார்க்கிறான், இது யாரும் பகைவனுடைய ஆளாகவும் தெரியவில்லை, வீரனாகவும் தெரியவில்லை. இவனை பார்த்தால் ஒரு புலவனாக தெரிகிறது. நெடுந்தொலைவில் நடந்து வந்திருக்கிறான், உடம்பெல்லாம் மண் படிந்திருக்கிறது, ஆடையெல்லாம் மண் படிந்திருக்கிறது. உடனே வாழை உரையில போட்டுவிட்டு கவரி கொண்டு வர சொல்லி அவனுக்கு விசிறினான். விசிறிய உடனே அந்த காற்று அவன் மீது பட்டா கண் விழித்து பார்த்தா பதறணும்ல கொஞ்சமாவது, அதான் இல்லை.
அந்த தமிழ் செருக்கு இருக்கு பாருங்க, கற்ற கல்வியினுடைய செருக்கு, அதுதான் பெரிய பெருமைக்குரியது. இது பார்த்தா அரசன் நமக்கு கவரி வீசுகிறான், நல்லது என்று மெதுவா எழுந்து அதே கட்டில உட்கார்ந்து பேசுறான். காற்றுக்கு குறிப்பதுக்கு நானே கற்பனையா சொல்லல. என்ன சொல்லுகிறார் என்றால், உறுதி வேட்கை உருகெழு முரசம் மன்னிவாரா அளவை என்னை நுரைமுகந்தன மென்றும் சேர்க்கை அறியாது ஏறிய என்னை பெருவரை இருபால் கொடுக்கும் என் வாழ்வாய் ஒடித்ததை அதுவும் சாரும் தமிழ் மொழி அறிதல். இந்த படுக்கையோட சுகத்தை சொல்றான் பாருங்க. நல்லெண்ணெயை கொண்டு வந்து குடம் குடமா ஒரு பெரிய பாத்திரத்துல கொட்டுனா மேல அப்படியே நுரை அடுக்கடுக்கா வரும். அது மாதிரி அருமையான படுக்கையா நீ போட்டு வச்சிருக்கவர், நான் வந்து தூங்கறதுக்காக அருமையான படுக்கை. இந்த படுக்கை இப்படி பார்த்தேன், இங்க வந்தேன், நான் இங்க வந்து படுக்கணும்னு வரலையா, வந்தேன் அறியாது ஏறிய அவ்வளவுதான். இது முரசு கட்டிருங்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கேருந்து வந்தேன், பார்த்தேன் கட்டில் இருந்தது, படுத்துட்டேன், படுத்தவொன்னு தூங்கிட்டேன். நீ என்ன பண்ண, எனக்கு கவரி வீசினாய். அப்படிதான் செய்யணும்பா. அதுதான் தமிழ் முழு அறிந்ததற்கு அடையாளம். உனக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குச்சு. தமிழ் என்றால் இந்த இடத்துல பண்பாடு, மொழி இல்லை. அதுதான் தமிழ், இதுதான் தமிழ் முழுது அறிதல். தமிழனுடைய பண்பாடு அறிந்தவன், அதனால எனக்கு கவரி வீசினாய் என்று மோசிகரனார் பாடுகிற அந்த பாட்டு அப்படியே எந்த நிலையில உள்ளார அப்படியே கிடக்க. அந்த பாட்டெல்லாம் புறநானூற்று பாடல்களை படிக்க படிக்க இன்பம். நம்முடைய பாட்டனுக்கும் பாட்டன் முப்பாட்டன் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய மொழி மிக தலைமை பெற்று இருந்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த தமிழ் மணந்திருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த புறநானூற்றை, அந்த புறநானூற்றுக்கு உள்ள மறையாக பொருந்திருக்கக்கூடிய திருக்குறளை இகழுகின்ற நிலை தமிழ்நாட்டிலே பார்க்க. பேராசிரியர் மூவா சொல்லுவாரு, தமிழ்நாட்டு நெய்யும் பருப்பும் சாப்பிட்டு தமிழுக்கு மாறாக இப்படி பேசுகிறார்களே அப்படின்னு ஒரு தடவை சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டு. அது போன்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். சரி, தும்பைதானே நெய்தலுக்கு புறனே. இது நெய்தல் என்ற அகத்தணைக்கு இது புறத்தணை. ஏன் இது அப்படின்னு கேட்டா, நெய்தல் என்பது கடற்கரையை பெருவெளி, களரும் மணலும் பறந்த இடம் என்று எழுதுவார் லட்சுமணர்கள். அந்த மணல் பறந்த அந்த இடத்துலதான் இந்த போர் நடக்கும், கடுமையான போர். ஊருக்குள்ளார சண்டை போட்டு ஊர் மக்களை எல்லாம் வருத்துவது இல்லை, களத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த இடத்துல போர் நிகழ்ச்சி கொள்ளலாம் என்று. களரும் மணலும் பறந்த வெளியில அந்த போர் நடக்கும். வெண்ணி பறந்தலையுமா. இங்க தஞ்சைக்கு பக்கத்துல இருக்க கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர், அந்த இடத்துல பெரிய போர் அந்த காலத்தில் நடந்தது. கரிகாலன் பகைவர்களோடு மோதிய இடம் அது. அதுக்கு பேரு வெண்ணி பறந்தலைன்னு. பறந்தலைன்னு பொட்டல்னு பேரு, கோயில் வெண்ணின்னு அந்த ஊருக்கு பேரு, அதனால வெண்ணி பறந்தலை. அதே போல தெற்க வாகை பறந்தலை. அந்த மாதிரியான இடத்துலதான் இந்த போர் நடக்கும். தும்பைதானே நெய்தலுக்கு புறனே. என்ன அதற்கு குறிக்கோள்? மைந்து பொருளாக. மைந்துன்னா வலிமைன்னு பொருள். ஒரு குடும்பத்துல வலிமையை விளக்குபவனாக, அதற்கு இலக்கணமாக திகழ்பவன் மைந்தன். மைந்து என்றால் வலிமை. மைந்து பொருளாக வந்த வேந்தனை, வலிமையை பொருளாக கொண்டு படையெடுத்து வந்திருக்கக்கூடிய வேந்தனை சென்று தலையடிக்கும் சிறப்பித்திருந்த அவனுடைய பகைமையை, அவனுடைய எதிர்ப்பை சென்று முற்றி மோதுகின்ற வேந்தனுடைய செயலை சொல்லுவது. ஆக ரெண்டு வேந்தர்கள் பொறுதலை அதிர பொறுதல் தும்பை. நாம் பிற்காலத்துல இரண்டு வேந்தர்கள் அதிர பொறுதல் தான் தும்பை திணை. எந்த நேரத்தில் சமயம் ஏற்பாடு, போர் தொழில் முடிகின்ற நேரம் ஏற்பாடு. மாலை நேரத்துல போர் முடிஞ்சிடும். காலையில தொடங்குகிற போர் மாலை வரையில நீடிக்கும். மாலையில கதிர் வீழ்கின்ற நேரத்தில் அவரவர்கள் போரை நிறுத்திவிட்டு பாடி வீட்டிற்கு போயிடுவார். அதனால அந்த மாலை நேரம் பற்றியும் நெய்தலுக்கு அது புறனாக இருக்கும். நெய்தலுக்குரிய சிறுபொழுது மாலை நேரம் ஏற்பாடு. இந்த ஒற்றுமை பற்றி தும்பைக்கு நெய்தல் அகம், தும்பை புறம். சரி, அருமையான ஒரு நூற்பா. இந்த நூற்பாவை எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள்.
கணையும் வேலும் துணையுற மொய்த்தல். உடம்பெல்லாம் பார்த்தா அம்பும் வேலுமா செருகி கிடக்கு ஒரு வீரன். அவன் விட்டு எரிந்த வேலும் அம்புமாக வந்து தைத்து கிடக்கு. எது மாதிரி இருக்கும் அது? ஒரே உடம்பு பூரா அம்பு இருந்தா தைத்து இருந்தா எப்படி இருக்கும்? உடம்பு முழுமையும் அம்பு தைத்திருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு முள்ளம்பன்றி மாதிரி இருக்கும். பன்றியினுடைய உடம்பு முழுமையும் அது முள்ளு மாதிரி இருக்கும் ஒரு உறுப்பு. அது போல இதனுடைய உடம்பு முழுமையும் அப்படி இருந்தா அந்த பணம் கீழே விட மாட்டேங்குது. அங்கங்கு வேல்கள் குத்திட்டு கொண்டு அதை தூக்கி நிறுத்தி இருக்கின்றன. அதைத்தான் இந்த பாட்டுல இந்த நூற்றாறு சொல்றாரு. சென்ற உயிரின் நின்ற யாக்கை. உயிர் போயிடுச்சு, ஆனா உடம்பு நிக்குது. உயிரில்லாத உடம்பு நிக்குது. எது போல என்றால் இருநிலம் தீண்டா அருநிலை வகையோடு. அருநிலைன்னா அட்டைப்பூச்சி மாதிரி. தண்ணீர் இருக்கிற அட்டைப்பூச்சி ஓடும், குடியாரும், படரும், தேங்கி நிற்கும். உயிர் இருக்கின்ற வரையில. உயிர் இல்லாத போது தண்ணீர் அதனை இயக்கும். தண்ணீர் போக்குக்கு ஏற்ப அது ஓடும். அது உயிரோடு இருக்கா இல்லையானே தெரியாது. அதுபோல இந்த அட்டைப்பூச்சி மாதிரி நான் உயிர் இழந்த பிறகும் கூட உயிர் இருப்பது போலவே அது அப்படி இப்படி இந்த பணம் அசைகிறது. சுற்றிலும் வேல்கள் தைத்து இருக்கின்றன. அந்த நிலையில இருநிலம் தீண்டா அருநிலை வகையோடு இருபாற்பட்ட ஒரு சிறப்பின்றே. ஆகவே இரண்டு கூறுபட்டது இந்த தும்பைத்தேனை. அதுக்கு உரை எழுதும்போது எழுதுவாரு, நீரட்டை கால வயப்பட்டு உடலிலிருந்து உயிர் பிரிக்கப்படுமாறு போல அற்ற உடம்பின் துண்டம். இந்த உடம்பினுடைய துண்டு அப்போதும் ஆடுது. உயிர் போன பிறகும் கூட, வெட்டுப்பட்ட பிறகும் கூட உடம்பு துடிக்கும். உயிர் எங்க இருக்கோ தெரியல. பாரதியார் சொல்லுவார், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவன் என்ன செய்வான்? ஒரு பெரிய புழுவை எடுத்து அந்த தூண்டில் மூணுல சொருகுவான். உடம்பு பூரா அப்படியே அந்த கம்பி வந்து உள்ளார வந்து செருகிக்கும். அப்ப அந்த புழு துடிக்கும். அந்த துடிப்பு அப்படியே மேல அப்படியே ஒண்ணு ஒவ்வொரு பிரிவா உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியா தொடர்ந்து இறுதி வரையில அந்த துடிப்பு இருக்கும். தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடித்தது அறிந்தார். அதனால இதுதான் அட்டையாடுதல் என்று பெயர். அவ்வாறு ஒருவன் துடித்து அவ்வாறு போர் செய்வதுதான் தும்பைத்தேனை. இப்ப அதனுடைய துறைகளை பற்றி சொல்றார். தானை யானை குதிரை என்ற நோனாருக்கும் மூவகை நிலை. நோனார்னா பகைவர். நோ என்றால் துன்பப்படு. நோ என்றால் வலிமை. குறில் நோ போட்டா துன்பப்படு என்று பொருள். நெடிலா போட்டா வலிமைன்னு பொருள். அதுதான் நோன்பு. நோனாருக்கும் பகைவர்கள் வந்து தாக்குகின்ற மூவகை நிலையும், மூவகை படை உறுப்புகள், 3 வகையான படைகளும் அங்கிருந்து வந்து தாக்க வருவான். ஒரு ஆள் உள்ளார வந்து புகுந்தான்னா ஒரு படையை அப்படியே கலக்கிடுவான். அதுக்கு பேரு தானை நிலை. இதுல 3 துறை இருக்கு. தானை நிலை, யானை நிலை, குதிரை நிலை. இந்த 3ஐ இயக்குகிறவன் யாருன்னு கேட்டா அவன் தான் காலாள். அதுக்கு பேரு தார் நிலை. அவன் தான் தானை. இந்த இடத்துல தேர் வரல பாருங்க. ஏன்னா தேருக்கு உயிர் இல்லை, அது தனியா ஒருத்தர் இயக்கணும். இந்த நிலைகளை எல்லாம் விளக்குகிற போது உரையாசிரியர்கள் மிக சிறப்பாக விளக்குகிறார். காலால் இருக்கான அவன் தானே சென்று போரிடுவான். கையில வேலேந்தி போய் போரிடுவான். கைவேல் கழிச்சோடு போக்குவான். அப்படிப்பட்ட நிலை அது தானை நிலை. யானைங்கிறது வந்து மேலே உட்கார்ந்து கொண்டு செலுத்துவானும் போர் செய்வான், யானையும் போய் முட்டும். குதிரை அப்படி இல்லை. குதிரை போர் செய்வதில்லை. அவன் மேல உட்கார்ந்து இருக்கிற வீரன் தான் போர் செய்வான். இப்படிப்பட்ட 3 வகையான படைநிலைகள்.
அருமையாக புறநானூற்று 276வது பாட்டை சொல்லுவாரு. நறுவிரை பிறந்த நரைவன் கூந்தல், நரைச்சு போன கூந்தல். இப்ப மனப்பொருள் எதையும் அந்த அந்த அம்மா தடவிக்கிறது இல்லை தலைக்கு. ஏன்னா வயதாகிவிட்டது, நரைத்து போய்விட்டது. மகன் பெரியவனா இருக்கிறா. இந்த காலத்துல இப்ப நரைச்சிருந்தா என்ன, வெள்ளையா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்னன்னு அவ விட்டுட்டா. அப்படிப்பட்ட ஒருத்தி இறங்காலன்ன திறங்குகின் வருமுலை. அவருடைய மார்பு எப்படி இருக்கிறதுன்னா இறங்கால், இறம்னா ஒரு மரம்னு மட்டும் குறிப்பெழுதினாரு சாமிநாதையர். பழைய உரையிலேயே மரம்னு இருக்கிறாங்க. என்ன மரம்? இறத்தி என்றால் இளந்த, இளந்தை மரத்துக்கு இறத்தி என்று பெயர். அதுதான் இறங்கால். அதுல கால்னா விதை. இந்த நல்ல பழுத்த இளந்தை பழத்தை தோலை பிச்சுட்டா உள்ளார அந்த கொட்டை இருக்குது, அது சுருங்கி இருக்கும். அது போல இந்த அம்மாவுடைய மார்பு சுருங்கி போய் கிடக்கிறது, வயதாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட செம்முது பெண்ணின் காதலம் சிறான். அப்படிப்பட்ட பெண்ணினுடைய மகன் மடப்பால் ஆய்முகை வள்ளுகிர் தெரித்த குடப்பால் சில்லுரை போல. ஆய்ச்சி பெரிய குடத்துல பால் வச்சிருக்கிறான். நல்ல தழுப்புகிற அந்த பால்ல கொஞ்சம் சில மோர் துளிகளை தெரிச்சா அந்த பால் அதற்கு பிறகு தயிரா மாறிடும். அது போல ஒரு பெரிய படையில இவன் போய் தயிர் துளி மாதிரி விழுந்தான். அவ்வளவுதான், அதனுடைய இயல்பே மாறிவிட்டது. பாலா இருந்தது தயிரானது மாதிரி. அப்புறம் என்ன, தயிராயிட்டா என்ன பண்றது? கடைய வேண்டியதுதான். கடை அதற்கு பிறகு கடை. இவ்வாறு 276வது பாட்டு அருமையாக ஒரு வீரனுடைய செயலை சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 4 வகை. அடுத்தது யானை. யானை நிலை. கடுஞ்சிறுத்த புல்கரிதும் கடல்கரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்வேறும் நெஞ்சு புகன் மரவனும் என 4 மாண்டதாய். 4 படை. இந்த 4 படையில யானைப்படை ரொம்ப பெரிய படை. இந்தியாவினுடைய பெரிய சிறப்பே யானைப்படை தான். அலெக்சாண்டர் இருந்து வந்த போது பார்த்தா அந்த புரூரஸ் என்ற அந்த மண்ணின் யானைப்படையை அப்படியே நிறுத்தி இருக்கிறான். இத்தனை யானைகளா, இவற்றை எப்படி எதிர்த்து போரிடுவது என்று அந்த கிரேக்க அரசன் அலெக்சாண்டர் மலைக்கிறான். அப்பதான் இந்த யானைப்படையில் இருக்கக்கூடிய பெரிய குறை என்னவென்றால், அவற்றுக்கு மதம் பிடித்து விட்டால் அவை தானே தமக்குள் போராடி ஒன்றை ஒன்று மோதி படையை வீணாகிறது. அதுதான் நிகழ்ந்தது. அதனால் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றான், புரூரஸ் தோற்றான். அது அந்த நீண்ட வரலாறு, மிகச்சிறந்த வரலாற்று கூறுகளை உள்ளடக்கிய ஒரு வரலாறு. அதை யானை நிலை. அடுத்தது குதிரை நிலை. அது நிலம் பிறக்கிடுவது போல. நிலத்துல கால் ஊனுச்சுன்னா, குழம்பு ஊனுச்சுன்னா அந்த வடு அந்த நிலத்திலிருந்து மாறாது. குழம்பு கடையூ உள்ளம் ஒழிக்கும் கொத்தின் மான். யாருடைய ஊக்கத்தையும் தகர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடைய குதிரைகள். அது வலிதான். அதுதான் குதிரை நெல். புறநானூற்றுல ஒரு அருமையான பாட்டு. மாவாராதே மாவாராதே. ஒரு தாய் சொல்றாளாம், ஒரு அம்மா சொல்றா, எல்லார் வீட்டுக்கும் போன குதிரை வந்துருச்சு, என் வீட்டுல இருந்து போன குதிரை வரல. என்னுடைய கணவன் அந்த குதிரையில ஏறி போனா, எல்லாருமாவும் வந்தன. என்னில் புல்லுளை குடுமி புதல்வன் தந்த. இடத்துல புதல்வன்கிறதுக்கு மகன் உரை எழுதல, கணவன் உரை எழுதுறாங்க. என்னுடைய கணவன் போன அந்த குதிரை மட்டும் வரல. செல்வனூரும் ஆவாராது. அந்த குதிரை மட்டும் வரல. இருவேறியாற்ற ஒரு பெரும் கூடல் இளங்கிரி பெருமரம் போல உளம்பென்று கொள் அவன் மறைந்தமாவே. 2 பெரிய ஆறு மோதி ஒன்றா கலக்கும் போது அந்த வெள்ளத்தை தடுக்க போடப்பட்ட ஒரு பெரிய மரம் போல என்னுடைய கணவனும் போர்க்களத்திலே பெரிய படைகளை தடுத்து வீழ்ந்தான் போலும், அதனால்தான் என்னுடைய குதிரை வரவில்லையோ என்று சொல்லுகிறார். எருமை வெளியனார்ங்கிறவர் இந்த பாட்டை பாடினவர். அதுமே எருமைன்னா தெரிஞ்சுக்கோங்க, எருமை வெளியனார்ங்கிறது இல்ல, எருமை வெளிங்கிறது ஊரு. எருமை வெளிங்கிறது ஊர்னு எழுதாம விட்டுட்டாங்க. இந்த ஊர் இன்னைக்கு இருக்கு, எருமை வெளி, எருமை வெளியனார்.
இது தும்பை திணை குதிரை மரம் என்று அதற்கு பெயர். இதெல்லாம் புறநானூற்று பாடல்களை கொண்டுதான் விளக்கி சொல்லணும். அடுத்து வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி ஒருவன் தான் மீண்டு எறிந்த தார் நிலை. தார்னா காலாட்படைன்னு வரும், தூசிப்படைன்னு சொல்லுவான், காலாட்படை என்று சொல்லுவான், தார் நிலை. அது வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி. ஒன்னும் பகைப்படைகள்லாம் என்ன செய்தான், அதோ இந்த எதிர்நாட்டினுடைய வேந்தன் தனியா போரிட்டு இருக்கான், அவனை போய் சுத்திக்குவோம் வாயா என்று சொல்லி எல்லாரும் வந்து சூழ்ந்துட்டான். 50 பேர் வந்து சூழ்ந்துட்டான் வேந்தனை. அப்ப அந்த வேந்தனுடைய படை வீரன் ஒருத்தன் தொலைவில் இருந்து பார்த்தான், நம்முடைய வேந்தனை இப்படி ஒரு 50 பேர் சுற்றி இருக்கிறார்களா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி ஒருவன் என்றால் இங்க ஒரு ஆளுன்னு சொல்லக்கூடாது, ஒப்பற்றவன். கம்பராமாயணத்துல இந்த பொருள் தான் ஆட்சி செய்வார் கம்பர். எப்படி கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என தேடி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாய். ஒப்பற்ற ராமன், ஒப்பற்ற ராமனுடைய அன்பு உள்ளார புகுந்து தடவியதோனால ஒப்பற்ற ஒரு பெரு வீரன் அங்கிருந்து வந்து இந்த 50 பேரையும் விரட்டி அடிக்கிறான். 50ங்கிறது நான் சொல்ற ஒரு எண், அதிகமான பெயர்கள் நடத்துகிறார். அந்த கூட்டமாக வந்து தன்னுடைய வேந்தனை மொய்த்த அந்த வீரர்களை விரட்டி அடிக்கிறான். வராதிகளா இங்க சாரி பிள்ளை மாதிரி, சாரி பறவை எப்படி சுரந்து அடிக்குமோ அது மாதிரி அடிக்கிறான். சாரி பறவையை பத்தி அங்க பார்த்தோம் வெற்றி திணையில, அது மாதிரி அடிக்கிறான். அதுக்கு பேர் தான் தான் மீண்டு எரிந்த தார்நிலை. அதுக்கு அழகாக ஒரு ஓமை புறநானூற்று சொல்லப்படும். மழை சரண், கடுமையான மழையில பெரிய பெரிய தூத்தலா அடிக்கும், கட்டான்னு அடிக்கும். அப்போ ஒருத்தன் மழையில போனா அவ்வளவுதான், 10 தூத்தல்ல நனைஞ்சு முடுக்கிடுவான். ஆனா அவன் கையில ஒரு தாழம் கூட வச்சிருந்தான்னு வச்சுங்க, அந்த தாழம் கூட அனைத்தையும் அந்த அத்தனை செடிகளையும் தாங்கும். அது போல இந்த வேந்தன் மீது வந்து தொடுக்கப்படுகின்ற அம்புகள் அனைத்தையும் இவன் ஒருத்தன் தாங்கிறான். உரைப்புரி ஓலை போல, அது ஓலைன்னா கொடை, தாழை இதழால செய்யப்பட்ட குடை, தாழங்கொடை. உரைப்புரி ஓலை போல, உரைக்கின்ற ஓலை போல, துளிகள் வந்து சொட்டுகின்ற போது அதை தாங்குகின்ற குடை போல இருக்கிறான். அதுக்குதான் தான் மீண்டு எரிந்த தார்நிலை. அன்று இருவர் தலைவர் தகுதி பக்கமும், அந்த வேந்தனுடைய தானை தலைவரும் இந்த வேந்தனுடைய தானை தலைவரும் 2 பேரும் போரிட்டான். வெட்டான் ஒரு கை போச்சு, இவனுக்கு ஒரு கை போச்சு, அவனுக்கு ஒரு கால் போச்சு, இவனுக்கு ஒரு கால் போச்சு. கடைசியில் 2 பேரும் கீழே விழுந்து செத்து போயிட்டான். இருவர் தலைவர் தகுதி பக்கமும் 2 தானை தலைவர்கள் வீழ்ந்த வீழ்ச்சியும், அடுத்து ஒருவனை ஒருவன் உடைவடை மூக்கு கூடை தாங்கிய எருமையும். அதாவது படை பின்வாங்குது, எதிரியினுடைய படையினுடைய தாக்குதலுக்கு ஆற்றாமல் பின்வாங்குகிற போது, பின்வாங்குகிற படையில் ஒரு வீரன் என்ன செய்யறான், பின்பக்கத்துல போய் இருந்து தான் இருங்கடா நான் பாத்துக்கிறேன் என்று ஒருவன் தான் ஒருதானாகி, அது ஒருதானாகி போறது. ஒருவன் கூடை தாங்கிய, கூடைன்னா படையினுடைய அந்த திரட்சியை பின்பகுதியை அவன் தாங்கி நிற்கிறான். கூடை தாங்கிய எருமையும் கெடுவடை புக்கும்பர், கெடுகின்ற படை, அஞ்சு பின்வாங்குகின்ற படையை போய் தாங்குகின்ற எருமை நிலை. இந்த எருமை அப்படி அசையாம நிற்கிறது பாருங்க, அது மாதிரி அவன் தாங்குகிறான். அடுத்து படையறுத்து பாடி கொள்ளும் ஏமத்தான். படையறுத்துன்னு கையில் இருக்கிற வேல் போயிட்டுது, ஒரு யானை வந்தது அதன் மீது எரிந்தான். இப்ப கையில ஒரு போர் கருவியும் இல்லை. உடனே பாடி கொள்ளும் ஏமம், பாடினா மற்போர் செய்ய தொடங்கிட்டான். உடனே வருகிறவனை கையால குத்துறான், கீழே வீழ்த்துகிறான். பாடி கொள்ளும் ஏமத்தானும் படையறுத்து பாடி கொள்ளும் ஏமத்தானும், ஏமம் அத்து ஆணுங்கள சாரிய எழுத்ததிகாரம் படித்தவனே வரணும் இங்க. ஏமத்தானும், ஏமம்னா பாதுகாப்பு,
ஏமத்தானுன்னு அத்து ஆண் சாரியங்கள். அடுத்து களிறு எறிந்து எதிர்ந்தோர் பாடு. இந்த களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. யானையை வெற்றி கொள்வதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதான் களிரெறிந்து எதிர்ந்தோர் பாடு. குந்தத்தன்ன கைத்தோடு பட்டோன்பா புறநானூற்றுல 97வது பாட்டுல. அப்படியே அவன் மலை சாய்ந்தது போல ஒரு யானை சாய்ந்தது யானையோடு சாய்ந்தான். அதுதான் களிரெறிந்து எதிர்ந்தோர் பாடு. அடுத்து கழிப்பெடு பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வாழோராடும் அமலன். வேந்தன் ஒருத்தன் தான் வீற்றிருந்த யானையோடு கீழே விழுந்து போர்ல இறந்து விட்டான். உடனே வெற்றி கொண்ட வேந்தனுடைய படைஞர்களெல்லாம் அங்கிருந்து வந்து திரண்டார்கள். அமலைன்னு திரட்சி. அமலை என்றால் அமல் என்றால் நெருங்குதல். நெருங்கி வருகின்ற அந்த கூட்டமெல்லாம் இதை கண்டு மகிழ்ந்து ஆரவாரிக்கின்ற வாழோராடும் அமலை. அவர்கள் ஆட்டமாக வெற்றி ஆட்டம் ஆடுகிறார். அடுத்து வாழ்வாய்த்து இருவருவேந்தர் தாமும் சுற்றமும் ஒருவரு மொழியா தொகைநிலை. முன்பு ஒரு தொகைநிலை பார்த்தோம், இங்கு வேறு ஒரு தொகைநிலை. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, 2 பக்கத்து போர் வீரர்கள் 2 பக்கத்து வேந்தர்கள் எல்லாரும் சேர்ந்து போரிட்டார்கள். தானை தலைவர்கள் மோதினார்கள். யானை குதிரை காலால் என்று எல்லா படைகளும் மோதின. இறுதியில் என்ன ஆயிட்டு இருந்தால் எல்லாரும் இறந்து விட்டார்கள். போர்க்களத்துல உலக பெரும்போரிலே 32 லட்சம் மக்கள் அப்படியே பிணங்களாக கிடந்தார்கள். எல்லாருக்கும் விதி ஒன்னாயிடுச்சா? இப்படி கூடவா இருக்கும் விதி? லட்சக்கணக்கில் இலங்கை போர்ல அந்த படைகள், தமிழ் படைகள் எத்தனை பேர் அப்படியே 10 வயது 15 வயது 20 வயது 25 வயது இளைஞர்கள் எல்லாம் சிறுவர்கள் எல்லாம் மாண்டு மடிந்தனர். இந்த காட்சியை படம் எடுத்து போட்டோம். ஐநா சபை கண்டித்தது. இப்படி ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு கொலையா, படுகொலையா என்று. அது போல எல்லாரும் அழிந்த நிலையாதான் தொகை நிலை. 2 பாட்டு புறநானூற்றுல இந்த தொகை நிலைக்கு இருக்கு. தும்பை திணை தொகை நிலைக்கு 2 பாட்டு. ஒரு பாட்டை கலாத்தலையார் பாடியிருக்காரு, இன்னொரு பாட்டை பரணர் பாடியிருக்கிறாரு. 62, 63 ரொம்ப சிறந்த பாடல்கள் ரெண்டும். அதாவது குடைகள் எல்லாம் விழுந்து கிடக்கின்றன, குதிரைகள் எல்லாம் குழம்பு மழுங்கி கிளை மாண்டு கிடக்கின்றன, யானைகள் கொம்பொடிந்து சாய்ந்து கிடக்கின்றன. இனி களத்தை கொள்வார் இல்லை. இந்த வெற்றியை யார் தன்னுடையது என்று கொள்ளக்கூடிய ஒரு ஆள் இல்லாத வகையில எல்லாரும் போயிட்டான். அதைத்தான் சொல்லுவதுதான் தொகை நிலை. அருமையான பாட்டு அது. அது என்ன ஆயிடு? எல்லாரும் செத்து போனா என்ன நடக்கும்? பாட்டுல 62வது பாட்டுல சொல்றாரு பாருங்க. வருதார் தாங்கி அமர்வுகள் யாவது. இனிமே இந்த போரை இந்த வெற்றியை யார் சொல்வது? பொருவாண்டு ஒழிந்த மைந்தர் எங்க பார்த்தாலும் புண்பட்டு கிடக்கிறார்கள், ரத்தம் மூழ்கி கிடக்கிறார்கள். அப்ப அங்கிருந்து பேய் மகள் வருகிறார். அவருடைய நீண்ட கூந்தலை இந்த ரத்தத்தை தொட்டு தொட்டு தடவுகிறார். கூந்தல்ல பேய் தன்னுடைய கூந்தலுக்கு எண்ணெய் போல இந்த குருதியை பயன்படுத்தி தடவி கொள்கின்ற அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பேய்களை தவிர அந்த களத்திலே வேறு யாரும் இல்லை. இதைத்தான் தொகை நிலை என்று சொல்லுகிறார். அடுத்து செருவகத்து இறைவன் விழுந்த வீழ்வுற சினையை ஒருவனை முந்திய நல்லிசை. வேந்தன் செத்து போயிட்டான். என்னுடைய வேந்தன் இறந்து போய்விட்டானா? என்னுடைய வேந்தனை கொன்றவனை விட்டானா பார் என்று சொல்லி கையில வேலோடு ஒருவனை மண்டிய நல்லிசை நிலை. அவன் பகைவனை பார்த்து பாய்கிறான். அது ஒரு துறை. தன்னுடைய வேந்தன் பத்தனைக்கு சிறந்து சென்று பகைவரை தாக்குதல். கடைசியாக பல்படை ஒருவருக்கு உடைதலில் அவன் ஒல்வாள் வீசிய நூலிலும் ஒருதானாகி நின்று பல படைகளையும் சுற்றி சுற்றி சுழந்து அடித்து வெட்டி குவிக்கிறான். இந்த நூலில் என்றாலே வெட்டி குவித்தல். பற்பல வீரர்களை வெட்டி குவித்தல் துறைக்கு பேரு நூலில் ஆட்டுன்னு சொல்லுவாங்க. நூலில் ஆட்டு.
அதுதான் தலையாலங்கானுக்கு சிறுவென்பது நெடுஞ்செழியனுடைய போல 7 நல்வளம் அடங்க 7 அரசர்களை ஒன்றாக சாய்த்து வெற்றி கொண்டான். உருதானாகி பொருதுகளத்த அடலே என்று புறநானூறு பேசும். அதனால இந்த துறைகள் எல்லாம் தும்பை திணைக்கு உரியன. தும்பை திணை நல்ல போர் செயல்கள்ல நடுவனாக அமைந்தது, நடுவிலே அமைந்தது. தும்பைதான் அதிர பொருதல். அதுக்கு பின்னாடி வருவதெல்லாம் போரினுடைய வெற்றியை கொள்ளுதல், போரினுடைய இழவுகளை பாடுதல், போரினுடைய சிறப்பை பெற்ற வேந்தனை பாராட்டுதல் ஆகியனெல்லாம் பின்னால் வருகின்ற வாகை, காஞ்சி, பாடான் ஆகிய திணைகள் அவற்றையெல்லாம் விளக்கும். அதனால தும்பை திணை மிக இன்றியமையாத திணை. இதுதான் அதிர பொருதல். இதுல ஒரு அரிய குறிப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். 398 புறநானூற்று, அது என்ன 398 சொல்றீங்களா? இந்த 2 பாடல் கிடைக்கல. 398 புறநானூற்று பாடல்களையும் 32 பாடல்களை இடையில சிதைவு இருக்கு. அவர் துரைசாமி பிள்ளை அவற்றையெல்லாம் எடுத்து நிறைவு செய்தார். அங்கங்க விட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் அவரே சில ஓலைச்சுவடிகள் கொண்டும் சிலது பொருத்தமான தொடர்களை தானே இயற்றியும் அவ்வாறு நிறைவு செய்து அவருடைய புறநானூற்றை எழுதியிருக்கிறார். அவர் அவ்வாறு எழுதும்போது 201 400 வரல தான் முதல்ல எழுதினாரு. அப்புறம் 1 200 வரல எழுதினாரு. அதெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல புறநானூறு பாடமாக நடத்தி கொண்டிருந்த போது எழுதப்பட்ட உரை. அந்த உரைக்கு மேல இன்னும் நிறைய உரை சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. எதிர்காலத்துல இப்ப இதெல்லாம் கேட்கக்கூடிய பெருமக்களாகிய நீங்கள் அந்த பணிகள்லாம் செய்யலாம். அடுத்தது இந்த திணைகள் முடிந்தன. புறநானூறு தான் அதுக்கு இலக்கியம். தொல்காப்பிய புறத்தொழில்களுக்கு எது இலக்கியம் என்றால் புறநானூறு தான் இலக்கியம். இந்த துறை எங்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் புறநானூற்றில் விளக்கம் இருக்கும். ஆனா கீழே அடிக்குறிப்பில் எழுதுகிற போது பன்னீர் வளத்தை அடிப்படையாக கொண்டு திணைத்துறை எழுதியிருப்பார்கள். ஆனால் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வைத்து திணைத்துறை வகுக்க வேண்டும் சொன்னார். வகுக்க வேண்டும் சொன்னார் நச்சினார்கள். ஒரே ஒரு ஆள் வகுத்தாம்படி தொல்காப்பியத்தினுடைய திணை துறைகளை அடிப்படையாக கொண்டு புறநானூற்றினுடைய 398 பாடல்களுக்கும் திணைத்துறை வகுத்த ஆள் யாருன்னு கேட்டா நான் தான். முதலாக நச்சினார்களினுடைய உரை குறிப்பை படித்த உடனே என்னுடைய ஆய்வேடு சங்க இலக்கியத்தில் புறப்பொருள்ங்கிறது. அது படாத பாடுபட்டு ரொம்ப துன்பப்பட்டு காலையிலிருந்து இரவு வரை உறங்காமல் செய்த ஒரு ஆய்வேடு. அந்த ஆய்வேட்டுக்கு பல பெருமைகள் எல்லாம் கிடைத்தன. தமிழ் மக்கள் நன்றாக அறிஞர்கள்லாம் போற்றினார்கள். அந்த ஆய்வேட்டினுடைய இறுதி பகுதியாக தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு புறநானூற்றுடைய திணைத்துறை வகுத்து பட்டியெல்லாம் கொடுத்தார். இந்த அச்சு போடுறவங்க என்ன பண்ணாங்க, இது எதுக்கு வேணான்னு தூக்கி வச்சுட்டாங்க. நூலை மட்டும் அச்சுட்டு பின்னணைப்பாக கொடுத்த அந்த பகுதியை இதுக்கு வேற காசு செலவழிது தாழ் செலவழிதுன்னு வச்சுட்டாங்க. அது நீண்ட காலம் அச்சிடப்படலை. இப்பதான் அது மறுபடியும் அச்சாயிட்டு இருக்கு. இப்பதான் சங்க இலக்கியத்தில் புறப்பொருள் நூலை இனிமேல் வாங்கக்கூடியவர்கள், 2 மாதம் கழித்து வாங்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அந்த இணைப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில பார்த்தால்தான் இந்த புறத்திணைகளுடைய துறைகள் சரியாக நமக்கு ஒரு விளக்கம் தரும். அதை நினைச்சு பாருங்க. அடுத்தது இது வெற்றி. வெற்றி ஏற்பட்டு விட்டது. வாகைதானே பாலையது புறணம். வாகை திணை வாகை சூடினான்னு இப்பொழுதும் சொல்றோம். இந்த வாகை மரத்தை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சிறப்பு? வாகை மரத்துக்கு நான் என்னுடைய எம்ஜின் பட்டத்திற்கு ஆராய்ந்த தலைப்பு சங்க இலக்கியத்தில் வாகை திணை. அப்பதான் இந்த மரம் எங்க இருக்குன்னு எல்லாம் தேடி போய் பார்த்த போது பல அரிய செய்திகள் எல்லாம் புலனாங்க. இந்த வாகை மரத்தினுடைய இயல்பு என்னவென்றால் ஆண்டு முழுமையையும் இலை உதிர்க்கக்கூடிய மரம். ஆண்டு முழுமையும் இங்க இலை உதிர்காலம் மட்டுமல்ல, ஆண்டு முழுமையும் அதுக்கு இலை உதிர்காலம். புதுசா இலை வந்துகிட்டே இருக்கும், உதிர்ந்து கொண்டே இருக்கும். அது போல போர்ங்கிறது இடையறாத ஒரு நிகழ்ச்சி என்பதற்காகத்தான் அந்த வாகைதானே பாலையது புறணம் வாகை மரத்தை சொன்னோம். வாகை மரத்தை வெற்றிக்கு அறிகுறியாக வைத்தார். வீரத்தினுடைய விளிம்பு நிலையில நின்று
தன்னுடைய வெற்றியை போற்றுகின்ற ஒரு நிலையை காட்டுவதுதான் வாகை. வாகைதானே பாலையது புறனே. பாலை நிலத்துக்கு பாலை நிலம் இல்லை, முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த நிலம்தான் பாலை. அந்த பாலை நிலம் போர் செய்வதற்கு ஏற்றது என்று முன்பே சொல்லப்பட்டது. நெய்தல் கடற்கரையில போர் செய்வார்கள். பிறகு தங்களுடைய வெற்றியை இப்படிப்பட்ட வெட்ட வெளிகளிலே, முல்லை குறிஞ்சி திரிந்த நிலப்பகுதிகளிலே கொண்டாடுவார். தாவில் கொள்கை தத்தம் கூற்றை பாகுபட மிகுதி படுத்தல் என்பார். இந்த திணைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இதுவரையில போர்த்திணைகளாகவே இருந்த புறத்திணை இப்போது போர் அல்லாத பிறதுறை வெற்றிகளையும் பாடுகிறது. இந்த வாகைத்திணையில கல்வியால் வல்ல ஒருவன் ஒரு பேர் அவையில் தலையெடுத்து நின்று வெற்றி கொண்டேன் பார் என்று சொல்லுவது வாகை. அதேபோல மற்போரிலே வெற்றி பெற்ற ஒருவன் தன்னுடைய வெற்றியை கொண்டாடுவது வாகை. எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய கணிவன் நான் எவ்வளவு நுட்பமாக சொல்லியிருக்கிறேன் பார் என்று வெற்றி கொண்டாடுவது வாகை. இப்ப அதே போல ஒரு பார்ப்பனம் வேள்வி செய்து இவ்வளவு சிறப்பாக வேள்வி இயற்றி இருக்கிறேன், இவ்வளவு சிறப்பாக கல்வியை கற்பித்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வது பார்ப்பன வாகை என்று சொல்லப்படும். வணிகன் வணிக வாகை என்று எல்லாருக்கும் உரிய வாகையை இங்கே பேசுகிறார். இதுவரையில போர்க்களத்து வெற்றிகளையே பாடிக்கொண்டிருந்த இலக்கணம் இப்போது பிறதுறை வெற்றிகளையும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் வாகைத்திணையை அமைக்கிறது என்பது ஒரு பெரிய வேறுபாடு. இது எல்லா நிலத்திலும் நிகழ்வது ஆதலில் இங்கே எவ்வாறு சொன்னார். புகழ்ச்சி காரணமாக ஒரு பிரிவு ஏற்படும். போரின் செல்லுகின்ற வீரர்கள் எல்லாம் தங்களுடைய மனையை பிரிந்து சென்று வெற்றி பெற்று வருகிறார்கள். சாலை என்பது பிரிவுக்குரியது. அதே போல இங்கேயும் வாகை என்பதும் பிரிவுக்குரியதுதான். போரிலே இறந்தாரை பிரிந்தது, வீட்டாரை பிரிந்து வந்து போர் கொடுத்தது ஆகிய பல வகையான பிரிவுகளையும் பேசுவது இந்த வாகைத்திணை. முதல்ல இப்ப ஒரு வாகையினுடைய வகைகளை சொல்லுகிறார். நான் முன்பே சொன்ன இந்த நூற்பாக்கள்ல முதல்ல இந்த வகைன்னு சொல்லுவதெல்லாம் தொல்காப்பியர் தமக்கு முன்னிருந்த நூல்களிலிருந்து பெறப்பட்ட சாரத்தை சொல்லுவது. தமக்கு முன்னிருந்த 4000-5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கம் யார் கையில கொடுக்கறதுன்னு தெரியாம கொடுத்துட்டு போயிட்டாங்க தமிழர்களுடைய கையில. இதெல்லாம் இந்த தொல்காப்பியத்தை கல்வியாக வந்தது காணாதுச்சுங்க. இந்த நூலு ஒப்பிலக்கணம் வரைந்த கால்களுக்கு இந்த நூல் கிடைக்கல. யாரோ அதற்கு பிறகு முதலாக நம்ம தமிழர்கள் விழித்து எழுந்து சீவை தாமோதரம் பிள்ளை, பவானந்தம் பிள்ளை ஆகியவர்கள்லாம் இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பதனை கண்டு அதை அச்சு போட்டு அச்சுப்படுத்தி அப்புறம் உரையெல்லாம் கண்டு பார்த்து எடுத்து அச்சு போட்ட பிறகு அதை பாடம் சொல்லுகிற மரபு இப்பதான் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்தது. அது வரையில நீண்ட நெடுங்காலமாக இவை அறியப்படவில்லை. அப்ப தொல்காப்பியம் பாடம் சொல்றதுக்குன்னு சென்னையில ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அவர்கிட்ட போய் பாடம் படித்ததை பத்தி சொல்றாரு. தொல்காப்பியம் வரதராச முதலியார் என்பாரிடம் சென்று நிரம்ப திரவியம் கொடுத்து கற்ற இந்த தொல்காப்பியம் தான். அப்படி தொல்காப்பியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் ரொம்ப மகிழக்கூடிய வகையில புலவர் வகுப்புக்கு தொல்காப்பியம் பாடமாக வைக்கப்பட்டது. அந்த காலத்துல பாடம் சொன்ன பெரும்பேராசிரியர்கள் எல்லாம் வழங்கத்தக்கவர். அப்பதான் சொல்லுதிகாரம் சொல்லுகின்ற பூவராக பிள்ளை பொருளிகாரத்திற்கு சிறப்புரை எழுதிய நாவலர் சோமசுந்தர பாரதியும் இன்னொரு பெரியோர்கள் எல்லாம் தொல்காப்பியத்திற்கு உரை சொன்னார்கள், பாடம் நடத்தினார்கள். அந்த மரபு என்னாச்சுன்னு கேட்டா, அதற்கு பிறகு கல்லூரியில தொல்காப்பியம் பாடமா வச்சாங்க. ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். தொல்காப்பியம் படிப்பதற்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதனால உரை இல்லாமல் படிப்போமேன்னு படித்தாங்க. உரை இல்லாமல் என்னத்தை படிக்கிறது? உரையோட படிக்கும் போதே விளங்கல. உரை இல்லாமல் படிக்கிறதுக்கு உரை வேண்டியதில்லை, மூலம் மட்டும் இன்னும் போட்டாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல நான் வருந்திய வருத்தம் அதிகம். நான் பாடம் சொல்லுகிற போது உரையோடு தான் பாடம் சொல்லுவேன்.
காலம் போதாது என்றால் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் பாடம் நடக்கும். மாணவர்கள் ஆர்வமாக கேட்டார். அதற்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டா, தொல்காப்பியம் செய்யுளியல் நீங்களாக அதுல ஒரு இயலை எடுத்துட்டாங்க. செய்யுளியல் எவ்வளவு இன்றுமையானது, பேராசிரியர் செய்யுளியலுக்கு எழுதிய உரை எத்தகையது, அதெல்லாம் ஒழிச்சாங்க. இப்ப அறவே இல்லை, தொல்காப்பியம்னு இருக்கு, அவ்வளவுதான். அது சரியாக பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுவதில்லை. தனியாக பாடம் சொல்லக்கூடிய ஆற்றலுடையவர்களும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை. சரி, அது இருக்கட்டும். இந்த ஆசிரியர் பாடம் சொல்லும் போது சொல்லுவாரு, மனச்செய்தியை சென்று கேட்பதற்காக சென்றோரெல்லாம் இழவு செய்தி கேட்டு வந்தார் போல என்றார். அதே போல தொல்காப்பியத்தினுடைய பெருமைகள் எல்லாம் கேட்க போன போது அது எப்படி வாழ்விழந்த ஒரு நிலை என்பதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டிய நிலையை பல பேரும் சொல்ல கேட்கிறோம். அதுபோல மறுபடியும் இந்த தொல்காப்பிய கல்வி வர வேண்டும். தொல்காப்பியம் படிக்கணும். மற்றவரெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்ல, பிஎஸ்சியும் பிகாமும் படிக்கிறவங்களாம் தொல்காப்பியம் படிக்கணும்னு நான் சொல்லலை. தமிழ் படிக்கிறவங்க, புலவர் வகுப்பு படிக்கிறவங்க, பிலிட்டு படிக்கிறவங்க, எம்ஏ தமிழ் படிக்கிறவங்க எல்லாம் தொல்காப்பியம் படிக்கணும். ஒரு மூப்பா விடாம படிக்கணும். அல்லது பாடம் சொல்ற இடத்துலயாவது கேட்கணும். அது பெரும் செல்வம் நமக்கு. நம்ம மூதாதை தந்த செல்வத்திலே பெரிய செல்வம் அதுதான். அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம். பார்ப்பன வாகை என்பது 6 வகை. ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்சித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 தொழில்களை உடையவர்கள் பார்ப்பனர். அறுதொழிலோர்னு பேர். அந்தனர் பக்கம் எழுதுவார் இளம்பூரணர், பார்ப்பியர் கூறும் என்று எழுதுவார் நச்சினார்க்கினியர். எல்லாம் ரெண்டும் ஒன்றுதான் இந்த இடத்துல. அதனால ஓதல், ஓதுவித்தல், அவர்கள் அரிய மறைகளை எல்லாம் ஓதுவார்கள். இந்த இடத்துல மறைகள் கொள்வதை விட கல்வி, பாடம் சொல்லுகிற ஆசிரியர்களாக இருந்தார்கள். ஓதினார்கள், ஓதுவித்தார்கள், பாடம் பயிற்றுவித்தார்கள். வேட்டல், வேட்பித்தல், யாகம் செய்தார்கள், செய்வித்தார்கள். ஈதல், ஏற்றல், அரசர்களிடமிருந்தும் செல்வர்களிடமிருந்தும் பெருங்கொடையை பெற்றார்கள், பிறர்க்கும் வழங்கினார்கள். இந்த 6 தொழிலையும் உடையவர்கள் பார்ப்பன வாகை என்று சொல்லப்படும். அதுல உரை எழுதுகிற போது எழுதுவார்கள், ஓதுவித்தலும் வேட்பித்தலும் அந்தணர்களுக்கே உரியன என்று எழுதுவார். அரசர்களுக்கு 5 தொழில் தான், 6 தொழில் இல்லை, 5 தொழிலர் அவங்க. அந்த 5 தொழிலும் வேற. ஓதல், வேட்டல், வேட்டல்னா யாகம் செய்தல், ஈதல், காத்தல், காத்தல் குடிகாத்தல், தண்டம் செய்தல், ஒருத்தல், பகைவரை ஒருத்தல், குற்றம் செய்தவரை ஒருத்தல், படை வழங்குதல், குடி ஓம்புதல் என்று ஓதல், வேட்டல், ஈதல், காத்தல், தண்டம் செய்தல், படை வழங்குதல் என்று 5. குடி ஓம்புதல் என்பது இளம்பூரணர். ஆக இந்த 5 தொழில்கள் செய்தல் அரசர். அது அரசவாகை எனப்படும். புறநானூற்றுல பல பாடல்கள் அரசவாகை துறைக்கு உரியன. 2 மரபின் ஏனோ ஒரு பக்கமும். பாக்கி 2 பேர் இருக்கிறாங்க, வணிகர், வேளாளர். சூத்திரர்னு சொல்லக்கூடாதுங்க, அப்படி சில பேர் எழுதிட்டாங்க. வணிகர், வேளாளர், இந்த 4 தொழில் பிரிவுகளே தவிர சாதி பிரிவுகள் இல்லை. சாதி பிரிவுகள் தொல்காப்பியத்தில் இல்லை. அதனால 2 மரபின் ஏனோ ஒரு பக்கம் வணிக வாகை. அவங்களுக்கு என்ன தொழில்? வணிகர்களுக்கும் வேளாளர்களுக்கும் உரிய தொழில்கள் ஓதல், வேட்டல், ஈதல், உழவு, வாணிகம், நிறை ஒப்பம். இந்த 5 தொழில்களும் அவர்களுக்கு உரிய. ஓதல், வேட்டல், யாகம் செய்தல், ஈதல், உழவு, வாணிகம், நிறை ஒம்புதல். நிறைன்னா ஆணிரை, ஆணிரைகளை பாதுகாத்தல் ஆகிய இந்த 5 தொழில். இது இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் 2 பேரும் வேறுபாடு இல்லாமல் இதே 5 தொழில்களையும் 2 பேருக்கும் சொல்றாங்க. அடுத்தது மறுவில் செய்தி மூவகை காலம் இயற்றிய அறிவந்தேயமும். 3 காலத்தையும் கணக்கிட்டு ஒவ்வொரு காலத்திற்கும் உரிய நிலையை கணித்து சொல்லக்கூடிய அறிவன் அவனுடைய வாகையும். 3 காலம்னு எது? இளம்பூரணர் சொன்னாரு, மழைக்காலம், பனிக்காலம், நீர்க்காலம்.
நச்சினார்க்கினே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நச்சினார்க்கினே சொன்னதை விட இளம்பூர்ணன் சொன்னதற்கு இலக்கியம் இருக்கிறது. 3 காலத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறவன் என்றால் மழைக்காலம், பனிக்காலம், வெயிற்காலம் ஆகிய 3 காலங்களுடைய இயல்புகளையும் சொல்லுவான். நீ இப்போ படையெடுத்து போகலாம், இப்போ படையெடுத்து போகக்கூடாது, இந்த காலம் இந்த வினைக்கு ஏற்றது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அறிவன். அறிவன் தேயமும், தேயம்னா இந்த இடத்துல பகுதி. 4 வழக்கும் தாபத பக்கமும். தாபதர் என்பார் துறவியர், முனிவர் என்றும் சொல்லப்படுவார். அவர்கள் தாபதர் என்றால் தபு என்பதிலிருந்து வந்தது. வாழ்க்கையை இன்பப் பகுதிகளிலிருந்து விடுபட்டவர்கள், மகிழ்ச்சியை தரக்கூடிய சிற்றின்ப நிலைகளிலிருந்து மாறுபட்டவர்கள், அதிலிருந்து வெளியேறியவர்கள். அதுதான் தாபதர். இமயத்தின்கண் உரைகின்ற தாபதர் சிலப்பதிகாரத்தில். 4 வழக்கில் அவங்களுக்கு 8 வகையான ஒடுக்கம் உண்டு. என்னென்ன ஒடுக்கம்? இந்த இடத்துல நம்முடைய ஆராய்ச்சி கொஞ்சம் வேணும். இளம்பூர்ணர் சொல்றாரு, 8 வகையான 4 வழக்கு என்னென்ன? நீராடல், நிலத்திடை கிடத்தல், தோல் உடுத்தல், தடை புனைதல், எரி ஓம்புதல், ஊரடையாமல் விலகி இருத்தல், காற்றில் உள்ள உணவு கோடல், தெய்வ பூசை செய்தல் அல்லது அதிதி பூசை செய்தல், விருந்தோம்பினரை ஓம்புதல் ஆகியவைகள்லாம் 8 கடமைகள் என்று சொல்லுவார் இளம்பூரணர். நச்சினார்க்கினே இதை 2ஆ பிரிச்சார். தவம் செய்தல் 8, யோகம் செய்தல் 8. அவர் என்னன்னு சொல்றாரு? ஊன் நசையின்மை, அதாவது புலால் மறுத்தல், நீர் நசையின்மை, வெப்பம் பொறுத்தல், தப்பம் பொறுத்தல். கடுமையான கோடை காலத்திலையும் கொஞ்சம் கூட கலங்காம இருப்பான், கடுமையான மழை காலத்திலையும் அசையாம இருப்பான். இதுதான் தாபதனுக்கு இலக்கணம். இடம் வரையறுத்தல், ஆசனம் வரையறுத்தல், இடையிட்டு மொழிதல், வாய் வாழாமை. வாய் வாழாமைன்னா மௌனம், மௌன நோன்பு, உரையா நோன்புன்னு சொல்லணும். தமிழ்ல சொன்னான், மௌனம் தமிழ் சொல் இல்லை, உரையா நோன்பு. அதே போல யோகத்தில் இருப்பவர்கள் இயமம், நியமம், ஆசனம், வழிநிலை, தொகைநிலை, பொறைநிலை, நினைதல், சமாதி, இந்த 8ஐயும் சொல்லுவார். இந்த இளம்பூர்ணர் சொல்றதும் சரியில்லை, நச்சினார்க்கினி சொல்றதும் சரியில்லை. ஏன்னு கேட்டா, தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இலக்கணம் 4 வழக்கு தாபதர்கள் தமக்குரிய ஒடுக்கங்களாக கொள்ளக்கூடியவை 8ன்னு சொன்னா, நேரத்தில் குளிக்கிறதும் வெயில தாங்கிறதும் இதெல்லாமா மிகப்பெரிய ஒடுக்கங்கள். இவையெல்லாம் புறத்தே நிகழக்கூடியது. இவையெல்லாம் எல்லா மனிதர்களாலும் செய்யக்கூடியனவாகவும் இருக்கும். பிறகு என்னன்னு கொள்ளுவது? அதைத்தான் என்னுடைய ஆய்வகத்தில் நான் எழுதுகிற போது திருவள்ளுவர் புறவரவியல் என்று சொல்லப்பட்ட என்ற இயல்ல சொல்லி இருக்கக்கூடிய 8 வகை ஒடுக்கம்னு எழுதலாம். அறிவுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒடுக்கம் விடுதல், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, என்ன செய்யா. இந்த 8 ஒடுக்கங்களை உடைய துறவி. துறவிக்கு இலக்கணம் சொன்னான் திருவள்ளுவன். அந்த இலக்கணங்களே இங்கேயும் உரியன என்று கொள்ள வேண்டும். அடுத்தது பாலரி மரபின் பொருணர்களும், அதாவது வாழாலும் தோளாலும் பொருதலும் வெற்றி கூறுதலும் என்று எழுதுவார். பாலரி, பாலும் பகுதி, பால பொருணர்னு இந்த இடத்துல பொருகின்ற வீரர்னு பொருள். கையால் போர் செய்தல், கருவியால் போர் செய்தல் என்றெல்லாம் பகுத்து பார்த்து அறிந்து போர் செய்யக்கூடியவர்கள். 9வது புறநூலுக்கு பாட்டுல ஆமூர் மல்லனை வெற்றி கொண்ட போர்வை கோப்பொருளுடைய வீரத்தை பற்றி பாடுகின்ற புலவர் சொல்லுவார் சாத்தந்தையார். அவன் 2 கைகளை என்ன செய்கிறான்? ஆமூர் மல்லனுடைய தோளோடு அப்படி வளைத்து 2 கைகளையும் பின்னால வைத்து முறுக்கி உடம்பினுடைய 2 பகுதிகளையும் தலையும் காலையும் ஒன்றாக சேர்த்து வளைத்து பிடித்து நெருக்கிறான். அந்த போரை சொல்லி இங்கெடுங்கையும் ஆமூர் மல்லன், இந்த ஆமூர் மல்லன் அவன் தோல்வியுறச் செய்தான். அதுதான் பாலரி மரபின் பொருணர்கள்.
அணைநிலை வகையான். இப்படிப்பட்ட பிறவும் சேர்த்துங்க. என்னென்ன? சொல்லால் வெல்லுதல், பாட்டால் வெல்லுதல், கூத்தால் வெல்லுதல், சூதாட்டத்தால் வெல்லுதல். எங்க நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சூதாட்டத்தால் வெல்லுதல் மகாபாரதம். புறநானூற்றிலே வருது. ஒரு பாட்டுல புறநானூற்றிலே அரசனும் புலவனும் பட்டாடுகிறார். அடுத்து தகர்போர், ஆட்ட மோத விடுறது, அதுல வர இந்த வெற்றியை பாடுவதும் வாகை தான். போர், பறவைகளை மோத விடுதல், கோழியை மோத விடுதல் ஆகிய இவைகளும் வாகைத்தனை தான். இவைகளெல்லாம் வாகைத்தனையினுடைய வகைகளாகும். இதெல்லாம் முற்காலத்தில் சொல்லப்பட்டது. என்மனார் புலவர்னார். ஆகவே என்று கூறுவர் புலவர் தனக்கு முன்னிருந்த காலத்து வாகை நிலைகளை இவ்வாறு அடுக்கி பேசினார். என்னன்னா, அடுத்தது மிக அருமையான ஒரு பகுதி வருகிறது. அது வாகைத்தனையினுடைய துறைகளை பற்றியது. அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி. வணக்கம்.